நல்ல ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. கொஞ்சம் நேரமாக ஆரம்பிச்சிடலான்னு நினச்சோம். இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் 9 மணி ஆயிடுச்சு. சரியா 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் கிராமத்திலாம் ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 10:10 தான் ஆரம்பிப்போம். நாங்கள் போகும்போது தான் கடப்பாரை வச்சு ஒருத்தர் நின்றுருப்பான். ஏன்னா நான் என்னை பார்த்துட்டு குழி தோண்டுவான் மேடை போடுறதுக்கு. அதனால் இங்கே மக்கள் இருக்கிறீங்க, ஒன்றும் கவலை இல்லை. 10 மணிக்கு அங்கே ஆரம்பிப்போம். விடிகால 2 மணி 3 மணி வரைக்கும் பட்டிமன்றம் நடக்கும். கிராமத்தில் மக்கள் அப்படி சேருவாங்க. இவன் எதுவும் செய்ய மாட்டான்னு தைரியத்தில் அப்படி மெல்லமாக உட்காருவாங்க. காலையில் வரைக்கும் எழுந்து யாரும் போக மாட்டாங்க. நகரப்பகுதிகள் என்னென்னா வரும்போது எல்லாம் ஆர்வமாக உட்காந்துருப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் போக போக போகலாம் பாப்பா அப்படின்னு ஒரு 2 பேராக கொத்தாக கிளம்பி என் ஈரக்குலையை நடுங்க விட்ருவாங்க. இதெல்லாம் எதுக்கு முன்னாடியே சொல்லி வைக்கிறேன்னா, யாரும் எந்திரிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி வைக்கிறேன். ஏன்னா பின்னாடி அங்கே ஒரு எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு வச்சுட்டு வந்திருக்கிறோம். இப்போ தான் யாரும் போகக்கூடாது. ஏன்னா கிடைச்சிருக்கிற வாய்ப்பை ரொம்ப கச்சிதமாக சிறப்பாக பயன்படுத்திக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். நல்ல ஒரு அற்புதமான தலைப்பு. இதுவே இன்றைக்கெல்லாம் காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நல்ல ஒரு இசைக்குழு நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சியோ ஒரு நடன நிகழ்ச்சியோ நடந்துச்சுன்னா அங்கே கூட்டம் பிச்சுக்குது. ஆனால் தமிழ் பேசுகிறாங்க, வேறு ஏதோ பேசுகிறாங்க, மைக் எடுத்துனா பின்னங்கால் பிடரில் அடிக்க புறப்பட்டுறாங்க. போச்சுரா ராமாயணம் எதுவும் பேசுவானோ அப்படின்னு. அதனால் நாங்கள் ராமாயணம் பேச தெரிஞ்சாலும் பேச மாட்டோம். தைரியமாக உட்காந்து கேட்கலாம். உங்களுக்கு சிரிக்க சிந்திக்க நல்ல சந்தோஷமாக நீங்கள் சிரிக்கிறதுக்கு தான். இங்கேயும் உட்காந்து முறைச்சி பார்த்துருந்தீங்களா ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்தில் மனைவி இருந்தால் கூட கவலைப்படாமல் இன்றைக்கி ஒரு நாளைக்கு பர்மிஷன் வாங்கிட்டு சிரிங்க. இன்றைக்கி எதுவும் செய்ய மாட்டாங்க. அதுக்கு நாங்கள் கேரண்டி. நீங்களும் பார்த்துங்க. இந்தாட்ட ஒரு எத்து என்ன சும்மா வாயை புழக்கிற அப்படின்னு எதுவும் கத்திராதீங்க. தைரியமாக சிரிங்க. ஏன்னா சிரிக்கிற இடம் கிடைச்சா தாங்க சிரிக்க முடியும். மனிதர்கள் இடத்துல சிரிப்பு குறைஞ்சி போச்சு. நல்லா சிரித்தா ஆரோக்கியமாக இருக்கலான்னு சொல்கிறோம்ல. நான் சிரிக்க சொன்னன்றதுக்காக இங்கே சிரிக்காமல் நைட்டு வீட்டுக்கு போய் ஒரு 2 மணிக்கு கதவை சாத்தி தாப்பால் போட்டு உட்காந்து சிரித்து பாருங்கள். காலையில் கொண்டு போய் உங்களை KMCHல் சேர்த்துருவாங்க. அதனால் இங்கே சிரிக்கிறதுக்கு இடம் கிடச்சிருக்குது. சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. இதை சரியாக பயன்படுத்திங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு சேர்றதே இன்றைக்கி ஜனங்களுக்கு பெருசு. ஏன்னா எல்லாருமே ஒரு விதமான போதையில் ஒரு மயக்கத்தில் நம்ம மாறிட்டோம். என்ன போதைனாங்க? 2 விஷயம். ஒன்று டிவி, இன்னொன்று என்னது? அதே தான். ஒன்று டிவி, இன்னொன்று ஃபோனு. இந்த நேரமெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பொன்னான நேரம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் போடுற நேரம் இல்லையா? இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன கதைனாங்க, அந்த சீரியலில் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இருக்கிற அந்த காட்டுறாங்க. அது உள்ளே படுத்துருக்கிறவங்க எல்லாரும் ஒரே ஹாலில் தான் அந்த கேரக்டர்லாம் படுத்துருக்குது. அப்பா அப்பப்பா, அம்மா அம்மம்மா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாம் ஒரே ஹாலில் படுத்துருக்குறாங்க. ஆனால் மாதத்துக்கு ஒருத்தர் பிரசவத்துக்கு மட்டும் போகிறாங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல. டிவிக்குள்ளே டிவியாக நம்ம போய் வாழக்கூடிய ஒரு கால சூழ்நிலை வந்துருச்சு. சென்னையில் ஒரு திருடனை பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டார், இவனை எப்படிம்மா பிடிச்சிங்கன்னு. அந்த வீட்டுக்காரம்மா அழகாக ஒரு பதில் சொன்னாங்க. சார், இவன் எங்கள் வீட்டுக்குள்ளே லாக்கரை உடைச்சி 100 பவுன் நகை எடுத்துவிட்டான் சார். நீங்கள் எங்கேம்மா இருந்தீங்க? நாங்கள் டிவி பார்த்துருந்தோம் சார். வேற என்ன போச்சு? மாடியில் போய் பீரோவை திறந்து பணம் ஒரு 15 லட்ச ரூபா வச்சுருந்தேன் சார், ரொக்கம், அதை எடுத்துட்டான் சார். நீங்கள் என்னம்மா பண்ணிட்டுருந்தீங்க? டிவி பார்த்துருந்தேன் சார். வேற என்ன போச்சு? என்ன பொருள் போச்சுன்னே தெரியலிங்க. கிச்சனில் போய் 3 தோசை சுட்டு சாப்பிட்ருக்கான் சார். அப்பவும் நாங்கள் பார்க்கல சார். இவன் டிவிக்கும் இவங்களுக்கும் நடுவில் இப்படி போயிருக்காங்க திருட. ஏப்பா தள்ளுப்பா அப்படின்ட்டு டிவி பார்த்துருக்காங்க. இப்படி நம்ம டிவியோட வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஃபோன் படுத்துகிற பாடு உங்களுக்கு சொல்லவே வேணாம். ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாம் பெரிய பேச்சாளர் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் உங்களை நல்லா சந்தோஷமாக சிரிக்க வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் நடந்த கதை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. என்னன்னாங்க, இந்த ஃபோனில் வீடியோ கால்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டான். நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஒரு கணவர், அதாவது அந்த வீட்டுக்காரன், ஒரு வீடியோ கால் வந்துச்சு. ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இருந்தான். பைக்கில் வரும்போதே வீடியோ கால் வந்துடுச்சு. அதை எடுத்துக்கிட்டான். அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான்.
பேசிக்கிட்டே வந்து வண்டி நிறுத்தினான். எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் வண்டியை சாவி லாக் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே போனான். லிஃப்ட்டுக்கிட்ட போய், அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் இப்படி அடுக்குமாடி வீடு தானேங்க, லிஃப்ட்டில் போய் நம்பர் அழுத்தினான். வீடியோ கால் லைனில் இருக்குது. லிஃப்ட்டு திறந்துச்சு, உள்ளே போனான். திரும்ப நம்பர் அழுத்தினான், மேலே போயிட்டான். வீட்டு முன்னாடி போனான், காலிங் பெல் அடித்தான். அப்போவும் வீடியோ கால் பேசிக்கிட்டே இருக்கிறான். உள்ளே இருந்த அந்த அம்மா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு ஒருத்தர் வீடியோ காலில் பேசியிருக்கிறாங்க. அவங்களும் வீடியோ கால் பேசிக்கிட்டே வந்து கதவை திறந்தாங்க. இவனுக்கும் வீடியோ காலு, கதவை திறந்துட்டான். அந்த அம்மாவுக்கும் வீடியோ காலு, அவங்களும் கதவை திறந்துட்டாங்க. இவன் உள்ளே போய் வாஷ் பேசினில் போய் முகமெல்லாம் கழுவிட்டு ஃபேண்ட்டு சட்டையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு லுங்கி எடுத்து கட்டிக்கிட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்டான் சார். அது வரைக்கும் வீடியோ காலில் பேசிகிட்டே இருக்கிறான். அந்த அம்மாவும் என்ன பண்ணுது, வீட்டுக்காரருக்கு தோசை ஊற்றணுமேன்னு வீடியோ காலில் பேசிக்கிட்டே போய் தோசைக்கல்லை எடுத்து வச்சு மாவை ஊற்றி தோசை ஊற்றி சட்னி அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வீடியோ காலில் பேசிக்கிட்டே வந்து இப்படி வச்சிருச்சு. இப்போ சாப்பிட போகிறான். இவனும் வீடியோ காலில் பேசுகிறான், அந்த அம்மாவும் வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்குது வெவ்வேறு ஆளுங்கள்கிட்ட. இந்த தோசை எடுத்து ஒரு வாய் போட்டான் பாருங்க. அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் அப்போ தான் வந்துச்சு, நம்ம வீட்டில் தோசை இவ்வளவு நல்லா இருக்காதே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தான். அப்போ தாங்க வீடியோ காலை விட்டுட்டு மேலே பார்த்தான். அவன் சாப்பிட்டுட்டு இருந்தது பக்கத்து வீடுங்க. தோசை ஊற்றி கொடுத்தது பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி. இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த நேரம் பார்த்து இன்னொருத்தன் காலிங் பெல் அடித்தான். அவன் யாருன்னா அவன் ஒரிஜினல் புருஷன். அவன் ஒரு ஃபோனில் அவனும் வீடியோ கால் பேசிக்கிட்டே உள்ளே வந்தான். உள்ளே வந்து பார்த்தான் பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்களே, நின்றுட்டு இருந்தாங்கல்ல, இந்த ஃபோனில் அவன் வீடியோ கால் பேசிகிட்டே இருந்தவன் உள்ளே வந்து பார்த்துட்டு, சாரி சார் வீடு மாதிரி வந்துட்டான்னு கிளம்பிட்டான் அவன். ஏங்க இல்லைங்க உங்கள் வீடு தாங்க இதுன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி புருஷனை இல்லை பொண்டாட்டியை மாற்றிக்கிட்டாங்க. இப்படி வந்து நம்ம ஃபோனோட வந்து வாழ்கிறோம். இந்த குழப்பத்தையெல்லாம் தாண்டி மக்கள் வந்து 4 நல்ல விஷயம் கேட்கணும்னா, செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். நம்ம வயிற்றுக்காக சாப்பிட்ற சாப்பாடுங்க 3 மணி நேரத்தில் நம்ம உடம்புக்குள்ளே போய் கழிவாக மாறிடுங்க. 3 மணி நேரம். அது பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, வேறு என்ன நமக்கு விருப்பமான பொருள் சாப்பிட்டாலும். ஆனால் இந்த செவிகளுக்குள்ளே உள்ளே செல்கிற செய்தி நல்ல செய்தியாக மட்டும் இருந்து நம்ம மூளைக்குள்ளே பதிஞ்சிருச்சுன்னா நம்ம ஆயுட்காலம் முழுசுக்கும் நம்ம கிட்டையே இருக்குமா. அதுக்காக தான் இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செய்கிறது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய திருவிழா கமிட்டி பெரியவர்கள் அத்தனை பேரையும் வணங்கி, நேரத்தினுடைய அருமை கருதி இப்போ நாங்கள் ஓப்பனிங்லாம் நான் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவோம். ஆனால் இங்கே இருக்கிற பேச்சாளரும் பேசி தீர்ப்பு சொல்லணும்னா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளேயாவது முடிக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் தாங்க மாட்டீங்க. அதனால் நேரடியாக விவாதத்துக்கு போயிடுறோம். அற்புதமான ஒரு தலைப்பு எடுத்துருக்கோம் இன்றைக்கி. என்னென்னா, போச்சுரா ஏதோ ராமாயணம் மகாபாரதம் சொல்லிவிடுவானு நினைக்கிறேன். நல்ல ஒரு இன்றைக்கு சிந்திக்க, சந்தோஷமாக இருக்க, உங்களுடைய வாழ்க்கையில் நம்மோட வாழ்க்கையில் தினந்தோறும் நம்ம சந்திக்கிற நடைமுறை வாழ்வியல் கொண்ட ஒரு தலைப்பு. மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை என்பது எதனால் கிடைக்கும் சார்? காதல் திருமணம் பண்ணிக்கிட்டா கிடைக்குமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பண்ணிக்கிட்டா கிடைக்குமான்னு 2 தலைப்பு. பாருங்க தம்பி சொல்லிட்டாரு, கல்யாணமே பண்ணலன்னா நல்லா கிடைக்குமா. அதை விட இன்னொரு ஸ்பெஷலாக சொல்லணும்னா, கிணத்துல உழுவுறதுன்னு ஆயிடுச்சு. அது கண்ணை கட்டிட்டு விழுந்தா என்ன, யாராவது தள்ளி விட்டு விழுந்தா என்ன. அதனால் கல்யாணன்றதாவே பெரிய நகைச்சுவை தான். சரி, கல்யாணத்தில் காதல் திருமணம் சிறந்ததா, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சிறந்ததான்னு 2 அணி பேசணும். இதில் காதல் திருமணமே சிறந்தது அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் காதல் பார்ட்டி. இந்த காதல் பார்ட்டியில் முன்னாடி உட்காந்துருக்காங்களே இந்த அம்மா, இவங்க வந்து கோவை SNMV கலைக்கல்லூரியினுடைய பேராசிரியர். மலேசியா, சிங்கப்பூர் மாதிரி பெரிய நாடுகள்லாம் போய், இப்போ எங்கள் பட்டிமன்றம் மாதிரி இல்லைங்க, ஆன்மீக சொற்பொழிவில் உலக நாடுகளெல்லாம் போய் பேசுகிறாங்க. என்னுடைய எல்லா பட்டிமன்ற நிகழ்ச்சிகளுக்கும் அவங்க தான் இயக்குனர். பேராசிரியர் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிற பொண்ணு தெரியுறாங்களா?
அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிறாங்க. வரும்போது எதுவும் வாங்கிட்டு வரவே இல்லை எனக்கு. அதை பாண்டிச்சேரியிலேருந்து அந்த புள்ள தனியாக வந்துருச்சு. இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா என் அன்பு தங்கை யோகதர்ஷினியினுடைய யோகதர்ஷினின்னு போட்டிங்கன்னா போதும், உங்கள் ஃபோன் வெடித்து வெளியே வர அளவுக்கு யூடியூப்பில் அந்த பாப்பா வீடியோஸ் இருக்கும். அற்புதமான நகைச்சுவைக்கு சொந்தக்காரர், பாண்டிச்சேரியிலிருந்து யோகதர்ஷினி. ஆமாம், அவரை பக்கத்தில் உட்காந்துருக்கவர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சவர். ஏன்னா இங்கே வந்த உடனே நிறைய பேர் அவர்கிட்ட பேசுனீங்க. நல்ல தமிழுக்கு சொந்தக்காரர், சமீப காலத்தில் என்னுடைய எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுத்து கொண்டிருக்கிற, மிகுந்த போட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய நல்ல தமிழாளர் திரு தேனா சிவகுமார் அவர்கள். இவங்கெல்லாம் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டா உருப்பிடலான்னு சொல்ல வந்துக்கிறாங்களாம். இந்த காதல்லாம் பண்ணால் பிரயோஜனப்படாதுங்க, அது சிக்கலாயிடும். அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணணும், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் சிறந்ததுன்னு சொல்கிறதுக்காக இந்த பக்கத்தில் ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. பார்த்தீங்களா, பட்டையும் கொட்டையுமா, இதெல்லாம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். அந்த கடைசியாக உட்காந்துருக்கவங்க கோவை அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்துடைய தமிழ்துறை தலைவர். அவங்க நல்ல அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர், நல்ல செய்திகளை இனிக்க இனிக்க சொல்லுவாங்க. பேராசிரியர் முனைவர் கவிதா சம்பத் அவர்கள். அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க, அவங்களும் இன்றைக்கி வந்து 30 நாள் எங்கள் பட்டிமன்றத்தில் 30 நாளில் எங்களுக்கெல்லாம் ஒரு 15 நாள் 10 நாள் கிடைக்கும். இந்த அம்மாவுக்கு மட்டும் 30 நாளும் கிடைக்குது பாருங்க. இன்றைக்கி இங்கேயா, நாளைக்கு திண்டுக்கல், நாளைக்கு மெட்ராஸு, நாளை அதுக்கு அடுத்த நாள் நாகர்கோயில். 30 நாளில் 40 நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அவ்வளவு பணம். அது இல்லாமல் ஸ்கூலில் வேறு டீச்சர் வேலை செய்கிறாங்க. நல்ல அற்புதமான நகைச்சுவைக்கு சொந்தக்காரர். அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வயிற்றில் இருக்கிற குடலெல்லாம் வெளியே வந்து விழுந்துடும். அந்தளவுக்கு ஜோக்கில் பெரிய ஆள் அவங்க. நகைச்சுவை புயல் நம்ம சித்தோடு வளர்மதி அவர்கள். என்னம்மா பொண்ணு பார்க்க வந்த மாதிரியே கும்பிட்றியம்மா, ரைட்டு. இவங்க எல்லாரையும் சொல்லியாச்சு. இவரை பற்றி நான் சொல்லணுன்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாருமே உங்கள் டிவியில் மொபைலில் பார்த்துருப்பீங்க. இதை எல்லாத்த விட பெரிய சிறப்பு என்னென்னா, நான் நடுவர், நாங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டு வரேன். ஆனால் அவர் வந்து விஜய் டிவியில் மிகப்பெரிய பிரபலம், அவர் ஒரு செலிப்ரிட்டி. அவர் தான் நிறைய நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி 30 நாள் மேலை நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அமெரிக்கான்னு பெரிய நாடுகளெல்லாம் போய் அவர் நடுவராக இருந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திட்டுருக்கார். ஆனால் நான் கூப்பிட்டேன்றதுனால எந்த ஈகோவும் இல்லாமல் என் கூட வந்து பேசுகிறதுக்கு வந்திருக்கார். அதுவும் குறிப்பாக நம்ம இடத்துக்கு வர வைக்கணும்னு நான் அவர்கிட்ட தேதி கேட்டு வர சொன்னேன். கொஞ்சம் கூட தயங்காமல் அவர் காலையில் கிளம்பின நேரம் அரக்கோணத்தில் 6:30 மணிக்கு கிளம்பினார். 6:30 மணிக்கு கிளம்பினவர் இப்போ தான் சாயந்தரம் 7 மணிக்கு வந்து சேர்ந்துருக்கார். கிட்டத்தட்ட 9-10 மணி நேரம் அவரே அரக்கோணத்துலேருந்து தன் மனைவியோட கார் ஓட்டிகிட்டு வந்து அவ்வளவு களைப்புலையும் வந்தோன்னே முகம் கழுவிட்டு ரெடியாகி வந்துட்டார். நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்து வரவேற்கலாம் விஜய் டிவி புகழ் அன்பு சகோதரர் திரு அரக்கோணம் தினேஷ் அவர்கள். 6 பேர் பேசுகிறாங்க. அங்கே ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்க வந்து இசைக்கலைஞர்கள். நான் இப்போ ஒரு 15 நாள் முன்னாடி இலங்கை போனேன். இலங்கையில் ஒரு 5-6 நாள் நிகழ்ச்சி, நிறைய கல்லூரிகளில் நிறைய தமிழ் பல்கலைக்கழகங்கள்லாம் பேசினேன். அங்கே போய் பேசுகிற இடத்துல திடீர்னு சின்ன பிள்ளைங்கள்லாம் உள்ள கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்க என்னை யூடியூப்பில் பார்த்தவங்க கூப்பிட்டு, சார் இவ்வளோ நேரம் இதையே பேசி போயிட்டுங்க, 4 சினிமா பாட்டு பாடுங்கன்னாங்க. அப்படி என்னை பாட சொல்லி ஒருத்தர் கேட்குறாங்கன்றதுக்கு காரணம் அவர் தான். எங்கள் அண்ணன் கல்கி சீனிவாசன் அவர் தான் வந்து இந்த வாய்ப்பை எனக்கும் பாட முடியுன்ற நம்பிக்கை கொடுத்தவர். தபேலா இசைக்கலைஞர் என் அன்பு தம்பி ஆனந்த், சகோதரர் செல்வம். இப்போ நாங்கள்லாம் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு தயார். நீங்கள் கேட்குறதுக்கு தயாரான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம், இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில் கடவுள் நம்பிக்கை எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி மட்டும் ஒரு சின்ன செய்தியை சொல்லிவிட்டு நம்ம அவங்கள பேச வச்சுருவோம். நம்ம கடவுளை பார்க்குறதுக்கு கோவிலுக்கு போகிறோம். இப்போ இங்கே மாரியம்மன் கோயில் இருக்குது. நான் நம்ம கோயிலை சொல்ல, வேறு இடத்துல இருக்கிற கோயிலை சொல்கிறேன். இந்த கோயிலை விட்டுருவோம். நம்ம கடவுளை பார்க்கணும்னா என்ன பண்ண வேண்டியிருக்குதுங்க? போய் வரிசையில் நிற்கணும். பெரிய கூட்டமாக இருந்தால் என்ன பண்ணணும்? அந்த வரிசையிலேருந்து அப்படியே முன்னாடி வந்து சாமர்த்தியமாக சாதுரியமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு 50 ரூபா பணத்தை எடுத்து
முன்னாடி இருக்கிற ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் என்ன பண்ணுவார், அந்த கூட்டத்தை நவுத்திட்டு நம்மளை கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் நிற்க வைப்பார். இதே ஒரு 100 ரூபா கொடுத்தோம்னா என்ன செய்வார், கூட்டத்தெல்லாம் நவுத்திட்டு முன்னாடி வந்து கர்ப்பகிரகத்துக்கிட்டே கொண்டு போய் நிற்க வைப்பார். இதே ஒரு 500 ரூபா கொடுத்தோம்னா என்ன செய்வார், வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டு ஒரு அர்ச்சனை எல்லாம் பண்ணி பழந்தேங்காய் பிரசாதமெல்லாம் போட்டு கையில் கொடுத்து அனுப்பி விடுவார். ஒரு 1000 ரூபா கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, சார் வாங்க எப்போ எல்லாம் வழி விடுங்க, உட்காருங்க, அபிஷேகம் பாருங்க சார் இல்லையா. ஒரு 5000 ரூபா கொடுத்தோம்னா என்ன ஆகும், மாலை மரியாதை போட்டு பிரமாதமாக பட்டாசு இழுத்துருவாங்க இல்லையா. 10,000 ரூபா கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும், சார் வீட்டிலே இருங்க சார், சாமியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறோம். இல்லை இப்போ சாமி மொபைல் சாமி ஆகிடுச்சு, சாமியை உற்சவராக கொண்டு போகிறாங்க வீட்டுங்களுக்கு. அப்படியே இருக்குது கால சூழ்நிலை இல்லைங்களா. கடவுளை நாம் தேடி போய் என்ன பண்ணுறோங்க, காசு கொடுத்து சாமியை பார்க்குறோம், காசை கொடுத்து சாமி பார்க்குறோம். உள்ளே போய் சாமி கும்பிட்டு என்ன செய்கிறோம், பாக்கெட்லேருந்து காசு எடுத்து உண்டியலில் போடுறோம். காசு கொடுத்து சாமி பார்க்குறோம், சாமிக்கே காசு கொடுக்குறோம், உண்டியலில் போடுறோம். அப்புறம் என்ன செய்கிறோம், கடவுளே ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணக்கூடாதா இல்லையா. காசு கொடுத்து சாமி பார்த்து சாமிக்கே காசு கொடுத்து சாமி கிட்ட காசு கேட்குறோம். இது வாங்க பக்தி. கடவுள் எங்கே இருக்காங்க, எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கான். ஆனால் யார் இடத்திலே அன்பு அதிகமாக இருக்கிறதோ அவர் நெஞ்சங்களிலே கடவுள் இருக்கிறார். யார் மனசில் அன்பு இருக்கிறதோ அவர்களிடத்தில் கடவுள் இருக்கிறார். அந்த மாதிரி அன்பு மிகுந்தவர்கள் தான் தன்னை பற்றி மட்டுமே, தன் குடும்பத்தை பற்றி மட்டுமே, தன் வாழ்க்கையை பற்றி மட்டுமே, தன் பணத்தை பற்றி மட்டுமே யோசிக்காமல் மற்றவங்களுக்காக ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு கடவுளுடைய அனுகிரகம் அவர்களுடைய மனசுக்குள்ளே இருக்கணுங்க. அந்த அனுகிரகம் இந்த மாதிரி ஒரு காரியத்தை முன்னின்று நடத்துகின்ற பெரியவர்கள் மனதில் இருப்பதால் தான் இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. அதனால் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வினை முன்னின்று நடத்துகின்ற பெருமக்களை உங்கள் அத்தனை பேருடைய சார்பிலும் வணங்கி வரவேற்று, இப்போது இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்டம் என்ன, மகிழ்ச்சியும் மனநிறைவும் மிகுந்த வாழ்க்கை என்பது காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா என்கின்ற இந்த பட்டிமன்றத்தில் காதல் திருமணத்தை காட்டிலும் கூட நிச்சயிக்கப்பட்ட திருமணம், அப்பா அம்மா பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணத்தில் தாங்க சிறப்பு இருக்குதுன்னு இந்த விவாதத்தை தொடங்கி வைக்க அன்பு சகோதரர் விஜய் டிவி புகழ் திரு அரக்கோணம் தினேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நாடு போற்றும் நல்லதொரு நடுவரும், வாழ்க்கையிலே வழக்குரைஞராக இருந்து நேரடியாக நீதிபதி பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய, என்னாலும் நல்ல நீதியை நியாயமாக வழங்கக்கூடிய எங்கள் மரிமிகும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அன்பு சகோதரர் கலைமுதன் சார் அவர்களுக்கு நடுவருக்கு வணக்கம் சொன்னால் கொஞ்சம் கைத்தட்டுங்க. நல்ல வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை, வாழ்க்கையினுடைய அவசியத்தை பேச வந்திருக்கிற எண்ணணி பேச்சாளர்களுக்கும், சும்மா அப்படியெல்லாம் வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்டுட்டு போகலாம், இன்னும் எங்களை பைத்தியங்களாகவே நினச்சிக்கின்னு இருக்கிற இந்த எதிரே நிலைக்கிற அந்த 3 பேருக்கும் அப்படியே வணக்கத்தை சொல்லிட்டு, என்னென்னா அருமையான கேள்வி கேட்டிருந்தீங்க, ரொம்ப அருமையாக. ரைட்ண்ணா நல்ல சவுண்டு வருது, ஓகே, அதான் வேணாம் அந்த மாண்டர் மட்டும். ரைட். அப்போது வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அருமையாக கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த தலைப்புக்குள்ளே நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த கூட்டத்தில் நான் பார்க்கும் பொழுது நிறைய பெண்கள் வந்திருக்காங்க. அந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, இது அப்பாவே ஒரு அண்ணன் உட்காந்துருக்காப்புல, அந்த பக்கம் நான் உட்காந்துருக்கேன். இந்த மேடையில் இருக்கிற பெண்களே என்கிட்ட சொல்கிறாங்க, தம்பி லேடிஸ் கூட்டம் நிறையா இருக்குது தம்பி, அதுவும் காமாட்சி அம்மன் கோயில் தம்பி, அதனால் கூட்டம் நிறையா இருக்குது தம்பி அப்படின்னாங்க. நான் சொன்னேன்க்கா, பெண்களை விட ஆண்கள் நல்லா ரசிப்பாங்கக்கா. நான் சொன்னேன், இல்லை தம்பி, பெண்கள் தான் ரசிப்பாங்க. யார் அந்தம்மா 30 நாளில் 40 பட்டிமன்றம் அந்தம்மா தான் சொன்னாங்க. நான் விஜய் டிவிலேயே ஆம்பளைங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள், அதனால் இங்கே எவ்வளோ பெண்கள் இருக்கீங்க எவ்வளோ ஆண்கள் இருக்கீங்கன்னு ஒரு கணக்கு எடுத்துகிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் 1 2 3ன்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிற பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கை தட்டணும். அதுக்கப்புறம் நான் 1 2 3ன்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிற ஆண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கை தட்டணும். நீங்கள் சும்மா கை தட்ட வேணாம் பாஸ், யார் சூப்பராக கை தட்டுறீங்களோ அவங்களுக்கு ஸ்பாட் பேமெண்ட் 1 லட்ச ரூபாய் உபயதாரர்கிட்ட வாங்கி தரேன். நம்ம காசு ஏன் கொடுக்கணும்? ரெடியா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ரெடி 1 2 3. அங்கே பாருங்க, ஒரு அக்கா தட்டலை, இன்னொரு அம்மா தட்டிடி 1 லட்ச ரூபாய் தட்டிடி. யார் வீட்டு காசை யார் வாங்கி போகிறது? பெண்களே இந்த அளவுக்கு தட்டும் போது உடுமலைப்பேட்டையில் எங்கள் ஆண்கள் எப்படி பார்க்கலாமா? ரெடி 1 2 3.
கோல்டுன்னா தங்கம், அகில உலகத்துல ஆண்கள்னா சிங்கம். 5 5 10 ஆண்கள்னாவே கெத்து. பெண்களை காட்டிலும் ஆண்களை சிறப்பா கைத்தட்டதுனால ஒட்டுமொத்த ஆண்கள் சார்பாக அந்த 1 லட்சம் ரூபாய் நானே வாங்கி போலான்னு சேர்ந்தாப்புல பிரிச்சுக்குவோம். இப்ப எப்படி ஏமாத்துற வேலை சொன்ன உடனே இருந்ததில்ல, அந்த மாதிரி தான் இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு எதிராக பேச வந்திருக்கிற இந்த காதல் திருமணம். ஏன்னா வாழ்க்கை மாறி போச்சு சார். இந்த நிகழ்ச்சிக்காக அருமையா கூட்டு வந்தீங்க, அந்த இடத்துல அருமையா சாப்பாடு போட்டாங்க. உண்மையிலேயே இந்த வருஷத்துல எத்தனையோ பட்டிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். ஆனால் ஒரு பட்டிமன்ற மேடையில் ஏறக்கூடிய பேச்சாளருக்கு உதவக்கூடிய ஒரு துண்டை அணிவித்தது நம்ம 24 மலை தெலுங்கு செட்டியார் உபயம்தான். எங்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு துண்டை நீங்க கொடுத்துருக்கீங்க, அதுக்கே பெரிய சந்தோஷம். அருமையான சாப்பாடுலாம் போட்டாங்க. அப்படி வந்து கார்ல இறங்கின உடனே இந்த கோட்டை மாட்டினேன் சார். கோட்டை மாட்டின உடனே இந்த ஊர் பசங்க தான் அந்த சாப்பிட்ற இடத்துல 3 பேர் என்கிட்ட ஒடியாந்தான். பார்த்த உடனே என்னை பார்த்து நின்னா, ஒருத்தன் சிவப்பு டிஷர்ட்டு, ஒருத்தன் ஆரஞ்சு டிஷர்ட்டு, இன்னொருத்தன் ப்ளூ டவுசர். இவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், என்ன ஆளை காண அவனுங்க. அதுல தான் இருந்தான். 3 பேர் வந்தான். என்னை பார்த்த உடனே சொன்னான், அங்கிள் அங்கிள் உங்களை நான் டிவியில் பார்த்தேன்னா. ஒரே சந்தோஷம் எனக்கு. சூப்பரா தங்கம், விஜய் டிவியில் பார்த்தியா, வேந்தர் டிவியில் பார்த்தியான்னு. நீ தானே சொல்வதல்ல, முன்மையில 2 பொம்பளைங்க வாய்க்க சீரியஸ்னா அவன். ஐயோயோ அது நான் இல்லடா. உடனே ஆரஞ்சு டிஷர்ட் சொல்றான், இவர் அவரு இல்லடா, இவர் வேற டிவிடா. சரி இவனாவது நீ பார்த்துருக்கிறான் போலகுது, எந்த டிவி சொல்றா தங்கன்றேன். நீ தானே சோட்டா பீம்ல வர காளியான்னா. யோசிச்சு பார்க்கவே ரண கொடூரமா இருக்கு. ஆனா 3வது வந்த ப்ளூ ஜீன்ஸ் சொன்னான், சார் சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா. ஏன்டா தங்கண்ண, நீங்க எங்க சித்தப்பா மாதிரியே பேசுவீங்கண்ணா. உங்க சித்தப்பா காமெடியா பேசுவாரண்ண. அவரும் ஒண்ணு மாதிரி தான் லூசு மாரி பண்ணாதுன்னே இருப்பாருண்ணா. சின்ன பசங்கிட்ட நான் பேசுறதே இல்லை. பெரும்பாலும் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நிறைய பெண்கள் வந்திருக்காங்க சார். சூப்பர் சார். இந்த பெண்களுக்காக ஆண்கள் ஒரு முறை கைத்தட்டுங்க, மனசார கைத்தட்டுங்க. பெரியவங்க எல்லாம் பெண்களுக்காக ஆண்கள் கைத்தட்டுங்க. ஏக்கா இன்னைக்கெல்லாம் சீரியல் இல்லையாக்கா? இருந்து வந்திருக்கீங்க. ஏன்னா பெண்கள்லாம் சீரியல் பார்த்து அழுவாங்க தெரியுமா? ஆமா, பெண்கள்லாம் சீரியல் பார்த்து அழறாங்கன்னா ஆம்பளைங்கெல்லாம் ஃப்ரிட்ஜை பார்த்து அழுவான். ஏன் தெரியுமா? என்னைக்கு வச்ச குழம்பு சூடு பண்ணி ஊற்றுவாளோ. எங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்றேன், என் பொண்டாட்டி குழம்பு ஊற்றுனா, அடியே போன வாரம் செஞ்சே கத்திரிக்காய் கார குழம்பு அதே டேஸ்டி, அதே தாண்டா சூடு பண்ணி ஊற்றிக்கிறேன்னா அந்த மாதிரி நிலைமை. ஆனால் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் சார். இப்போ இந்த கூட்டத்தில் வந்தவொடனே ஆண்கள் கைத்தட்டுங்க, பெண்கள் கைத்தட்டுங்கன்னு சொன்னேன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நியாயமாக இருந்தால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கைத்தட்டணும். கைத்தட்டுவீங்களா? சொல்கிறது நியாயமாக இருந்தால் சொல்லு, கைத்தட்டுங்க. இந்த செல்போன் வந்ததுக்கப்புறம் நாடும் நம்ம வாழ்க்கையும் நாசமாக போச்சு நினைக்கிறவங்களாம் கைத்தட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் கைத்தட்டினாங்கல்ல, எல்லாருக்கிட்டையும் செல்போன் இருக்குது. வேற வழி இல்லை, அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. நம்ம ஆளு காலையில் எந்திரிச்சு அதுக்கும் அப்படி தான் வச்சிருக்கான், எல்லாத்துக்கும் செல்போன் தான் வச்சிருக்கான். இன்னைக்கு நிலைமை மாறி போச்சு. ஆனால் காதல் திருமணன்றத அருமையாக பேச வந்திருக்காங்களே 3 பேர். பாவம் எங்கள் அக்காலாம் ஏன் தான் அதை பேச வந்தாங்கன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, அன்றைக்கி முதலாளி அம்மா அவங்கள விட்டுருணும். இந்த சைடு பாரு, நீ எல்லாம் எதுக்குமா வர்ற? யோகதர்ஷினி காரைக்கால் காசு தராங்கண்ணா, காசு தந்தா நீ எங்கே வேணா வந்துருவியா? என்னம்மா நீ? அப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு சார். ஒரு காலத்தில் நடந்துச்சு சார் அந்த வாழ்க்கை. ஒரு காலத்தில் கல்யாணம் பண்ணோம்னா வீட்டு வாசல்ல பச்சை பந்தல் போடுவாங்க. கரெக்டா? வீட்டு வாசல்ல பச்சை பந்தல் போட்டு மூங்கில் அப்படியே வந்து தூண் மாதிரி நட்டு வைப்பான் சார். அதான் முகூர்த்த பந்தக்கால்னு சொல்லுவாங்க. அதை நட்டு வச்சுட்டு சொந்த பந்தம்லாம் ஒன்று சேர்ந்து மாப்பிள்ளை வாங்க, பங்காளி வாங்க, சித்தப்ப வாங்க, அண்ணன் வாங்கன்னு எல்லாரையும் வரவேற்று வீட்டு வாசல்ல பன்னீர் தெளிப்பான் சார். பங்காளி வாங்க, சித்தப்ப வாங்கன்னு தெளிச்சு ஒண்ணு பண்ண சேர்ந்து வீட்டு வாசல்ல நின்று குடும்பமா வீட்டுக்குள்ளவே கல்யாணம் பண்ணா நிச்சயிக்கப்பட்ட திருமணம். நீங்க அப்படி இல்ல, ட்ரெண்ட் மாறி போச்சு. டேய் நீ பொண்ணை கூப்பிட்டு நேரம் மண்டபத்துக்கு வாடா, நீ மாப்பிள்ளை கூப்பிட்டு நேரம் மண்டபத்துக்கு வாடா. மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு பொண்ணு வீட்டுக்காரனுக்கு தெரியல, பொண்ணு வீட்டுக்காரனுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு தெரியல. இடையில 200 பேர் உட்காந்து சாப்பிட்டுங்கிறான், எந்த ஊருக்காரனு எவனுக்கும் தெரியல. ஒரு காலத்துல வீட்டு வாசல்ல வரவேற்றாங்க, இப்பெல்லாம் அப்படி இல்லை. மண்டபத்துக்கு வெளியே என் சைஸ்ல ஒரு பொம்மையை நிக்க வச்சிடறான். யார் வந்தாலும் வாங்க வாங்க வாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரனையும் கும்பிடுது, பொண்ணு வீட்டுக்காரனையும் கும்பிடுது, இடையில செருப்பு தூக்கு வந்தனையும் கும்பிடுது. காலம் மாறி போச்சா? இன்னைக்கு வாழ்க்கை நிலைமை மாறி போச்சுங்க. ஆனா இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல இருந்து ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? இப்ப அடுத்து வந்து பேசும்போது இவங்க 3 பேரும் கண்டிப்பா இந்த குற்றச்சாட்டை வைப்பாங்க. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குது தெரியுமா? கல்யாண பத்திரிகையில பேரு போடலன்னா சண்டை நடக்கும் தெரியுமா? கல்யாண பத்திரிகையில பேரு விட்டு போச்சுன்னா என் பேர்ல இனிஷியல் போடல, என் பேர்ல நிலக்கடார்னு போடல, என் பேர்ல ரிட்டர்டுன்னு போடல, இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது தெரியுமா சொல்லுவாங்க சார். ஆனா கல்யாண பத்திரிகையில பேர் போடலன்னா சொந்தக்காரன் நிச்சயமா சண்டை போடுவான். அதே வாழ போன அந்த பொண்ணோ பையனோ வாழ்க்கையை தொலைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சொந்தக்காரன் தான் சார் வந்து சண்டை போட்டு அவங்கள சேர்த்து வைப்பான். அப்படின்னா அதுதான் சார் அந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் ஒரு அழகு. அப்படியே பார்க்கும்போது எல்லாருடைய முகத்துல அந்த சிரிப்பு தெரியுது. இங்கிருந்து பார்த்தீங்களா, சிரிப்பு தெரியுது.
அந்த வாலி தான் 2 வகை சிரிப்பு சொன்னார். சொன்னாங்களா இல்லையா? அப்ப அந்த சிரிப்பை வாலி 2 வகை சொன்னாருன்னா வாரியார் சாமி எத்தனை வகை தான் சொன்னாரு? ஏன்னா இங்கிருந்து நான் பார்க்கும்போது எல்லாருடைய முகத்துல சிரிப்பு தெரியுதுன்னு சொன்னா எல்லாரும் சிரிக்கிறீங்க. மறுபடியும் சொல்றேன், நல்லா சிரிச்சிருங்க. ஏன்னா சிரிச்சா தான் அதுக்கு பேர் முகம், சிரிக்கலைன்னா அதுக்கு பேர் முகர கட்டை. ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ சொந்தக்கார வீட்டுக்கோ போனோம்னா நம்மளை சிரிச்சு வரவேற்கணும். வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்றீங்களா, இப்படி சொன்னால் அந்த வீட்டில் உட்காரலாம், சாப்பிட்லாம். இந்த வார்த்தையை மாற்றாம சிரிக்காமல் சொல்கிறேன், கவனிங்களா, வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க, நல்லா இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்கப்பா, சாப்பிட போகிறீங்களா, நல்ல மனுஷன் சாப்பிடணும் அந்த வீட்டில். அப்போது வாழ்க்கை மாறி போச்சு இல்லை. ஆனால் வாரியார் சாமி சொன்னார் சார், இடம் பார்த்து சிரிப்பவன் எத்தன், இடமறியாமல் சிரிப்பவன் கோமாளி, கண் பார்த்து சிரிப்பவன் காரியவாதி, காணாமல் சிரிப்பவன் கஞ்சன், கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், அருளுக்கு சிரிப்பவன் ஆண்டி, பொருளுக்கு சிரிப்பவன் பச்சொந்தி, தன்னை மறந்து சிரிப்பவன் காதலன், தனக்குத்தானே சிரிப்பவன் பைத்தியக்காரன், துன்பத்தில் சிரிப்பவன் எவனோ அவனே மனிதன் சொன்னார் வாரியார் சாமிகள். அதனால சிரிக்க பழகணும், ரசிக்க பழகணும், அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிஞ்சு நடக்கணும் சார். இங்கே கல்யாணமான ஆண்களும் வந்திருக்காங்க, கல்யாணமான பெண்களும் வந்திருக்காங்க. குடும்பம்னா பிரச்சனை இருக்க தான் செய்யணும் நீங்கள் கேட்டீங்க ஆரம்பத்திலேயே. ஆனால் இவ்வளோ மக்கள் இருக்கிறதுனால அந்த கேள்வியை மட்டும் நான் கேட்குறேன். கல்யாணமான ஆண்களும் வந்திருக்கீங்க, கல்யாணமான பெண்களும் வந்திருக்கீங்க. கல்யாணமான ஆண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இந்த கூட்டத்தில் கல்யாணமான ஆண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நல்லா கேட்கட்டுமா சார்? கேட்குறேன். கல்யாணமான ஆண்களை பார்த்து 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கும் இதே மனைவி தான் எனக்கு மனைவியா வரணும்னு எத்தனை ஆண்கள் சொல்லி கொஞ்சம் கை தூங்க பார்க்கலாம். ஆஹா, உங்க நிலைமையை நினைச்சு பரிதாபப்படுறேன் பிரதர். அங்க ஒருத்தர் கை தூக்குறாருன்னா அவங்க பொண்டாட்டிக்கு பயந்து தூக்குறாரு. இங்க முன்னாடி ஒருத்தருக்கு அடி உழுது, தூக்குங்க, தூக்குறமா. ஆண்கள் யோசிக்கிறீங்க, பரவாயில்ல விட்டுருவோம். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை சார். உலகம் முழுக்க எத்தனை நாடுகளுக்கு போனாலும் இந்தியாவினுடைய பெருமையும் பண்பாட்டையும் பேசுகிறாங்கன்னா சத்தியமாக காரணம் அதுக்கு நம்ம இந்திய பெண்கள் தான். 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் புருஷனாக வரணும்னு எல்லா பெண்களும் மனசில் நினைப்பாங்க. நடுவர் அவர்களே, 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் புருஷனாக வருவாருன்றாங்க. கூட்டத்தில் ஒரு அக்கா தள்ள அடிச்சுக்கிறாங்க. அங்கே ஒரு ஆயா மண்ணை வறுத்து வச்சுது. ஆனால் 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் புருஷனா வரணும்னு பெண்கள் நினைப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி எழுச்சம் ஆகி வரைக்கும் எந்த ஜென்மத்தில் கிடைப்பான்னு தான். 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்தா தான் அவன் அத்தான், இல்லைன்னா அவன் செத்தான். கேட்ட உடனே செக்கு போட்டு கொடுத்தா இவர் தான் எங்கள் ஹஸ்பண்டு, இல்லைன்னா அவர் சஸ்பண்டு. ஆனால் கேட்ட உடனே காசு கொடுத்தா தான் பையன் சொல்லுவான், அதோ போகிறார் டேடின்னுவான், இல்லை அதோ போகிறான் போடுறா கேடின்னுவான். வாழ்க்கை நிலைமை மாறி போச்சு சார். வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு வாழ்க்கையில் நிம்மதி என்பது காதல் திருமணம்னு பெருசாக பேசுகிறாங்க. ஆனால் பேச வந்திருக்கக்கூடிய 3 பேருக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆண்கள் காதலுக்கும் பெண்கள் காதலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? என்னங்க? ஆண்கள் காதலுக்கும் பெண்கள் காதலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆண்கள் காதலுக்கும் பெண்கள் காதலுக்கும். ஆண்கள் காதல்லாம் அரசாங்க ஆஸ்பத்திரி மாதிரி. அரசாங்க ஆஸ்பத்திரி. ஆமா, உள்ள என்ன நடந்தாலும் வெளியே தெளிவா தெரியும். பெண்கள் காதல்லாம் மெட்ராஸ் அப்போலோ ஆஸ்பத்திரி மாதிரி. உள்ள என்ன நடக்குதுன்னு கட்சி வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரியாது. உங்களுக்கு பல விஷயம் தெரியுதுன்னு எனக்கு தெரியுது சார். காதல்ல கூட ஆண்கள் மனசுக்கும் பெண்கள் மனசுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு சார். யாரு கூட வாழ்ந்தா நல்லா இருப்போம்னு நினைக்கிறது பொம்பளை பசங்க மனசு. அவ யாரு கூட வாழ்ந்தாலும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தான் எங்க ஆம்பளை பசங்க மனசு. அப்படி நினைச்சுதான் நம்மால் வீணா போறான். நல்லா பாருங்க, இன்னைக்கு காதல்ல வரும்போது இந்த பெண்கள் பாட்டு பாடி தான் பெரும்பாலும் பசங்களை ஏமாத்துவாங்க. பாட்டு பாடி தான். இந்த கேப்டன் பிரபாகரன் ஒரு படம் வந்துச்சு, தெரியுமாண்ணே உங்களுக்கு? அதில் ஆட்டமான ஒரு பாட்டு வரும், வாசிக்கலாமாண்ணே? எடுக்கலாமா? அதுக்கு தானே சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. அதில் இந்த ரம்யா கிருஷ்ணன் ஒரு பொண்ணு வரும், அந்த அம்மா செம்தியாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எடுங்க பார்க்கலாம். இப்படி பொண்ணுங்கள்லாம் லவ் பண்ணும்போது ஆட்டமாக தான் ஆடி நம்மளை காப்பாற்றுவாங்க. ஆமாம், அப்படியே காதலில் சும்மா பட்டாப்பிளை பறக்கிற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து அப்படியே ஆப்படிச்ச மாதிரி சொல்லுவாங்க பாருங்க, நீ எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்வாங்க பாருங்க, அண்ணன் மாதிரி. அப்போதான் சார் வாழ்க்கை தொலைச்சிட்டு நம்மால் சொல்லுவான். காதலில் தோற்று போனனால தான் அந்த பாட்டை பாட முடியும். சபாஸ். என்னன்னா காதல் திருமணத்தில் இந்த காதல் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா காதலில் ஜெயிச்சுட்டா காதல் வெற்றி பாட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. காதல் வெற்றி பாட்டுன்னு எங்கன்னா சினிமாவில் இருக்குதா? ஆனால் காதல் தோல்விக்கு தான் 1000 பாட்டு கொடுத்தான். ஏன்னா இந்த காதலில் தோக்க தான் முடியும். குடும்பம் என்பது தோற்பது கிடையாது. நான் இங்கே 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் வரணும்னா கை தூக்கணும்னு சொன்னால் கை தூக்கல. 7 ஜென்மத்துக்கும் இதே பொண்டாட்டி வரணும்னா கை தூக்க சொன்னால் யாரும் கை தூக்கல. இப்போ கேட்குற நியாயமாக இருந்தால் கை தட்டுங்க. 7 ஜென்மத்துக்கும் இதே அம்மா தான் எனக்கு அம்மாவா வரணும்னு நினைக்கிறவங்க கை தட்டுங்க பார்க்கலாம்.
இந்த ஒரு இடம் தான் சார் நம்ம எல்லாரும் ஒன்னாயிடுறோம். அதான் கண்ணதாசன் சொன்னா, உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போது எல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோவில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. பிறர் பசித்த முகம் பார்த்து பதரும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அது. கிடைக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. அது தூய்மை, அது நேர்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை. இதை ஒத்துக்கொள்வதே நேர்மை. நான் கண்ணதாசன் சார். இப்போ நடுவராக அந்த மேடையில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு காலையில் வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே இந்த மேடைக்கு வந்து போன கலைப்பில் தூங்குவீங்க. ஆமா, அப்படியே சொல்லி வச்ச மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டா தூங்குவீங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி தூங்குவீங்க? நம்ம வீடு ஏசி போட்டு நம்ம பெட்டு இஷ்டத்துக்கும் தூங்கலாம்னு சொல்லிட்டு எப்படி வேணா உருண்டு பரண்டு கையை காலை நீட்டி தூங்குவீங்க. ஆனால் 10 மாதம் சுமக்கிற அந்த தாய்க்கு தெரியும் உள்ள இருக்கிற குழந்தை புரண்டு படுத்தா என்ன ஆகுமேன்னு சொல்லி அப்படியே அந்த குழந்தைக்காக தன் உறக்கத்தை கூட தியாகம் செய்த இந்த தாய்க்கு தெரியாதா உனக்கு யார் துணை தேடி வைக்க வேண்டும் என்று? அந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் சிறந்தது நினைக்கிறவங்க கை தட்டுங்க. லவ் பண்ணலாம், நான் வேணான்னு சொல்ல. ஏன்னா புறநானூறு பாட்டுலேயே ஒரு பாட்டு இருக்கு, எனக்கு தெரிஞ்ச பாட்டு. யாயும் நியாயும் யாராய் கேரோ எந்தையும் நிந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அறிதோ செம்புல பயல் நீர் போல் அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்பாஸ் என்கிட்ட படித்த பையன் கேட்டான், சார் லவ் பண்ணலாமா சார்ன்னு கேட்டான். லவ் பண்ணலான்னா தப்பு இல்லை அப்படின்னேன். நான் உடனே சொன்னேன் லவ் பண்ணலாம் தப்பு இல்லைன்னு. உடனே அந்த பையன் என்னை கேட்டான், பிஎஸ்சி மேத்ஸு பிஎட் பிடிஹெச் முடித்த ஒரு வாத்தியாராக இருந்து நீங்கள் சொல்கிறீங்க லவ் பண்ணலாம் தப்பு இல்லைன்னு. ஆனால் நான் லவ் பண்ணுறேன் தப்புன்னு சொல்கிறாங்க சார்ன்னு சொன்னான். யாரா லவ் பண்ணால் தப்புன்னு சொன்னது அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், நான் லவ் பண்ணுற பொண்ணோட புருஷன் அதை தப்புன்றான் சாருன்னா. இவன் எந்த இடத்துல லவ் பண்ணிக்கிறான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆளுகள்லாம் நான் பாடம் நடத்தினுக்கிறேன். இது கூட பரவாயில்ல. ஆனால் வாழ்க்கையில் மெட்ராஸுக்கு வந்து பாருங்கள், உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துலலாம் போய் பீச்சில் கடல் பார்த்த காலம் இருந்தது, கரெக்டா? இன்னைக்கு பீச்சில் கடலை போடுறத பார்க்கறது தான் காலமே. எங்கே பார்த்தாலும் ஜோடி ஜோடியாக தொப்பட்டாவை போட்டு இன்னமும் அணு ஆராய்ச்சி பண்ண மாதிரி பண்ணிருப்பாங்க. உனக்கு தெரியுமா அது உனக்கு தெரியும். போலீஸ்கார் வந்து லெட்டில் தட்டுவார், ஒன்றும் இல்லை சார் பேசி நிற்கிறோம் ஃபேமிலி மேட்டர்னுவான். வெக்கமே இல்லாமல் சிரிப்பான் நம்மால். கல்யாணம் ஆன புதுசில் லவ் மேரேஜ் எப்படி தெரியுமா இருப்பாங்க? கல்யாணம் ஆன புதுசில் லவ் மேரேஜ் பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் ஆன புதுசில் லவ் மேரேஜ் பேசுவாங்க. பொண்டாட்டியை பார்த்து சொல்லுவான் புருஷன், உன் கண்டுக்குதே கண்ணு அப்படியே திராட்சை மாதிரி, உன் கண்ணு அப்படியே மாம்பழ கண்ணு, ஐயோ உன் கால்கள் வாழை தண்டு, இருட்டில் உளருவான். அந்த அம்மா கூட சொல்லும், நீங்கள் கூட ஆணா இருக்கிற மாதிரி சும்மா தடகாத்திரமாக்குறீங்கன்னு. ஒரு 6 மாதம் ஆகட்டுமே, உன் கண்ணு திராட்சை. நான் அவன் சொல்லுவான், அடி போடி முண்டக்கண்ணி முண்டக்கண்ணி முண்டக்கண்ணின்னு. நீங்கள் கூட ஆணா இருக்குன்னு சொல்லிச்சு. அந்த அம்மா சொல்லும், போயா டொக்கே யோ எருமாடேன்னு. கல்யாணம் ஆன புதுசில் தான் லவ் மேரேஜில் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. ஒரு 6 மாதம் ஆகட்டும், மாவள ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும். லவ் பண்ணுற பசங்கள்லாம் வீட்டில் ஒரு பஞ்சு டைலாக் பேசுவான் சார். என்ன தெரியுமா? கட்டுனா அவ்வளோதான்டா கட்டுவேன், கட்டி வச்சிரு 6 மாதம் ஆகட்டும், வெட்டனா அவ்வளோதான்டா வெட்டுவேன்னுவான். நிலமை அப்படி. அதுவும் கல்யாணம் ஆன உடனே அந்த லவ் மேரேஜ் எல்லாம் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான் பெங்களூர்ல இருக்கிறான். என் ஃப்ரெண்டு பெங்களூர்ல கல்யாணம் பண்ணியிருக்கிறான், ஐடியில் வேலை பார்க்குறான். நான் ஃபோன் பண்ணேன், மச்சான் எப்படிடா இருக்குன்னு கேட்டேன். அவன் சொன்னான், நானும் என் பொண்டாட்டியும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறேன்னா. அவனும் அவன் பொண்டாட்டிக்கு இதே ஜாயின்ட் ஃபேமிலி, ஹனிமூனுக்கு தனியாக போவான் அவங்களுக்கு. அவன்லாம் அவங்க பேசிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? கல்யாணம் ஆன உடனே இந்த பார் நம்ம ஃபேமிலியை பகைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இனிமேல் நான் பேசுகிறத நீ கேட்கணும். எப்படி? நான் பேசுகிறத நீ கேட்கணும், நீ பேசுகிறத நான் கேட்கணும். ஒரு 6 மாதம் ஆகட்டுமே, இது ரெண்டும் பேசுறது ஊரே கேட்கும். இன்னைக்கு சொல்வதெல்லாம் உண்மையில் போய் உட்காந்த முக்காவாசி பொண்ணுங்க பூரா லவ் மேரேஜ் பண்ணதுக்கு தான். மணி நீங்கள் கத்துறதெல்லாம் எல்லாம் லவ் தான். நீங்கள் ஒரு வழக்கறிஞர் சார், உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு இந்தியாவில் நிலுவையில் உள்ள விவாகரத்து வழக்குகள் 1000 கணக்கை தாண்டி ஓடிக்கொண்டிருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 20 to 25 விவாகரத்து வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாகிறது. ஒரு மாதத்திற்கு ஏறக்குறைய 700 விவாகரத்து வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாகுதுன்னு சொன்னால் அதில் குறைஞ்சபட்சம் 600 வழக்குகள் காதலித்து திருமணம் செய்து கொண்ட குடும்பம் என்பதை எவ்வளோ அவலமான நிலை என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஆனால் காதலிச்சு விவாகரத்து வரைக்கும் போன பெற்றவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த பொண்ணையும் பையனையும் பார்த்து, நீ தேடிக்கின வாழ்க்கை, உன் பிரச்சனையை நீ தான் பார்க்கணும்னு சொல்லி உங்களை ஒதுக்கிக்கிற அளவுக்கு வருகிறது என்று சொன்னால், ஒரு பாட்டில் அன்னைக்கே சொன்னான் சார், காதல் முக்கியமா குடும்பம் முக்கியம்னா அன்னைக்கே பந்தபாசன்ற ஒரு படத்தில் சொன்னான். மறுபடியும் கைத்தட்டின நினச்சிக்கலாம். அந்த நல்ல மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு, நடுவர் அவர்களே,
நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சிறந்தது என்பதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு திருமணம்னு சொன்ன உடனே எங்க அக்கா கண்டிப்பா சொல்லும், 10 பொருத்தத்தை பார்த்து 9 கரகத்தை பார்த்து, சரி இதெல்லாம் நீ சொல்லிக்க, அது உன் கரகம், பரவாயில்ல விட்டுரு, என்ன அதெல்லாம் நீ சொல்லுவ, 7 மலையான பார்த்து 6 சோறு போட்டு நான் சொல்லிட்டு இருப்பேன், சரி பரவாயில்ல இருக்கட்டுங்க. ஆனா சார், ஒரு பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை என்பது அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை தொடக்கமாக இருக்க வேண்டுமே தவிர வாழ்க்கையினுடைய முடிவாக மாறிவிடக் கூடாது என்று சொன்னால், நான் சத்தியமாக சொல்லுகிறேன், என் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், காதல் திருமணத்தை விட பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற நிச்சயிக்கப்பட்ட திருமணமே சிறந்தது சிறந்தது சிறந்ததுன்னு நீங்க சொல்லணும். அதுவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருப்போம் எல்லாரும். அந்த மீனாட்சி அம்மன் கோயில்ல 4 திசை இருக்கும், கரெக்டா? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையை பார்த்த மாதிரி 4 கோபுரம் இருக்கும். 4 கோபுரத்தினுடைய சிற்பக்கலைகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனவங்களுக்கு மட்டும் தெரியும், 4 கோபுரத்துல 4 திசையை பார்த்த மாதிரி இருக்கிற கோபுரத்துல ஒரு கோபுரம் மட்டும் கொஞ்சம் உயர்ந்தது. எந்த கோபுரம் தெரியுமா? தெற்கு கோபுரம். ஐயா சொன்னார் பாருங்க, நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. தெற்கு கோபுரம் அருமையா சொன்னார் பாருங்க, தெற்கு கோபுரம். ஏன் பாண்டிய மன்னன் தெற்கு கோபுரத்தை மட்டும் கொஞ்சம் உயர்த்தி கட்டினான் தெரியுமா? நாமெல்லாம் இந்தியாவிலே தெற்கு பகுதியிலே வாழக்கூடிய மக்கள், இந்த உலகத்திற்கு பாண்டிய மன்னன் ஒரு செய்தியை சொல்லுகிறான். உலகத்தில் வடக்கே இமயம் தெற்கே குமரிமுனின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே தெற்கு பகுதியிலே வாழக்கூடிய என் மக்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் உயர்ந்தவண்டா என்பதை இந்த உலகத்திற்கு அடித்து சொல்வதற்காக தான் தெற்கு கோபுரத்தை பாண்டிய மன்னன் மீனாட்சி அம்மன் கோயிலில் உயர்த்தி கட்டினான். அதை அருமையாக கொண்டு வந்து வசந்த மாளிகைன்னு ஒரு படத்தில் வச்சிருப்பாங்க பாட்டை. அப்படியே அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை தொடமாட்டேன் கன்னத்தில், அந்த பாட்டு அருமையாக நீங்கள் பாடியிருப்பீங்க, வாழ்க்கையில் எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நிறைவாக ஒரு தகவலை சொல்ல வந்துட்டுறேன். ஏன்னா நேரத்துடைய அருமை கருதினால, இல்லைன்னா நான் பேசிகிட்டே இருப்பேன், பிரச்சனை இல்லை. அப்போது காதல் திருமணம், என் தங்கச்சி வந்து இந்த பக்கம் பேச தினமா போகிறேன், சரி பேசிட்டு பத்திரமா வீடு போய் சேரு. நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சந்தோஷம். நாங்கள் 3 பேர் பேச வந்திருக்கோம். நாங்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படின்ற கொள்கையில் எங்கள் மரண பரியந்தும் உறுதியாக இருப்போம். எங்கள் அக்கா இருக்காங்க, எங்கள் அண்ணன் இருக்கார், அருமையாக நீயும் ஒரு பிள்ளையை பெற்று வச்சுருக்க. காதல் திருமணம் அப்படின்ற இந்த கொள்கையில் மரண பரியந்தும் முன்னால் உறுதியாக இருக்க முடியுமா? உன் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம்னு சொன்ன உடனே 10 பொருத்தம் பார்த்து, மாப்பிள்ளுடைய வரவு செலவு பார்த்து, என்ன சம்பாதிக்கிறான், என்ன வேலை செய்கிறான், எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறான், அந்த குடும்பம் எப்படி, நம்ம புள்ள போனால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு ஏற்ற இறக்கங்களை உங்கள் குடும்பத்திற்கு பார்ப்பதற்கு நியாயமாக இருக்கிறது. ஊரார் குடும்பத்திற்கு பேச வேண்டும் என்று சொன்னால் காதல் திருமணம் இனிக்கிறது என்று சொல்ல வந்திருக்கிறதுனால வாழ்க்கையில் கைத்தட்டலாங்க, தப்பு இல்லைக்கா, நியாயமாக இருந்தால் தட்டலாம், தட்டிடுங்க. ஐயா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? எனக்கா? தெரியும் தெரியும். அக்கா உங்களுக்கு தெரியுமாக்கா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? டேட் ஆஃப் டெத் யாருக்குன்னு தெரியுமா? தெரியும் நினைக்கிறீங்க? தெரியுமா யாருக்காது? யாருக்காவது தெரிஞ்சால் எங்கள் பட்டிமன்றம் உட்காந்து இருப்போம் நம்ம நினைக்கிறீங்க? சாகிற நாள் தெரிஞ்சால் வாழற நாள் நரகமாயிடும். என்னைக்கு டேட் ஆஃப் டெத்துன்னு தெரியாது. தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், கலையமதி சார் பட்டிமன்றத்தை உட்காந்து பார்ப்போமா, பார்த்தோம்னா ஏக்கா உனக்கு என்னைக்கு ஆகஸ்ட் 12 காலையிலேயே தூக்கிட்டு வாங்கலாம். உனக்கு ஏக்கா உனக்காவது ஆகஸ்ட் 12, எனக்கு 4 மறுநாள் காப்பு அவுக்குறாங்களோ இல்லையோ, எனக்கு ஆப்பு கட்டுருவாங்க ஐயோயோ அப்படின்னு வாழ்க்கையில் நிலைமை அப்படி போயிடுச்சு. சாகிற நாள் தெரிஞ்சால் நிச்சயமாக நம்மளுக்கு வாழ்க்கை சொர்க்கமாக இருக்காது. ஆனால் இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன ஆட்டம் ஆடுறோம் தெரியுங்களா? நல்லா பாருங்கள், இந்த வாழ்க்கையில் என்ன ஆட்டம் ஆடுறேன்னா, இங்கேருந்து அந்த கடைக்கு போங்களேன், புதுசாக ஒரு செருப்பு வாங்கிட்டு வாங்க. அந்த கடைக்காரர் தெரியவார், அந்த செருப்பு அருந்து போகட்டும், அண்ணே இந்த செருப்பு அந்துருச்சு, இந்த புது செருப்பு விட்டு போகிறதுக்கு மனசு வரல, இந்த கடை ஓரமாக விட்டுறேன், நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன். நான் கடைக்காரர் என்ன சொல்லுவார்? விட்டு போங்கப்பா எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாரா இல்லையா? ரைட். ஒரு கட்டப்பை நிறையா பொருள் வாங்கிட்டு வரோம், தெரிஞ்ச கடை வருது, அண்ணா இந்த மடை வருது, இந்த பொருளெல்லாம் நனைஞ்சிரும், நம்ம கடையில் இருக்கட்டும் வச்சிடுறேன், நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னா கடைக்காரர் என்ன சொல்லுவார்? வச்சுட்டு போப்பான்னுவார். ஒருத்தர் செத்துட்டார், அவர் பொணத்தை தூக்கின்னு வரோம், மழை வருது, தெரிஞ்ச கடை வருது, அண்ணா இந்த பொணத்தை இறக்கி வச்சிடுறோம், நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னா கடைக்காரன் சொல்லுவார். அவரு கடையை காலி பண்ணிட்டு போயிடுவார். நல்லா யோசிக்கணும். அருந்து போன செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட இறந்து போன மனிதனுக்கு கிடையவே கிடையாது. இந்த வாழ்க்கையில் என்ன சார், நான் நினச்ச புடிதான் முயலுக்கு தான் 3 கால்னு காதல் திருமணம் சிறந்ததுன்னு பேசுகிறோமே தவிர, இன்னைக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பெற்றோர்கள் பார்த்து வைப்பது நல்லது என்று சொல்லி, என் அப்பாவுக்கு நான் என்ன படிக்க வேண்டும் என்று தெரியும், என் அண்ணனுக்கு நான் எப்படி விளையாட வேண்டும் என்று தெரியும், என் அக்கா தங்கைக்கு நான் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியும், என் உறவுகளுக்கு என்னை காப்பாற்ற தெரியும்,
இந்த உறவுகளாக சேர்ந்து இணைக்கக்கூடிய அந்த உறவே சிறந்தது 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு கைதல் கொடுக்கலாம். சகோதரர் அரக்கோணம் தினேஷ் வந்து இனிமே உலகத்தில் ஊரில் ஒரு பையன் காதலிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். யாராவது தெரியாதனமா காதல் கேதல் பண்ணிடாதீங்க அப்படின்னு மிரட்டிட்டு போயிருக்கிறார். இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு. கல்யாண மண்டபத்தில் என்ன நடக்குதுன்ற கதையெல்லாம் சொன்னார். என் கல்யாணத்திலலாம் என்ன நடந்துச்சுன்றீங்க? எவ்வளோ சோக கதைங்க இது. என் கல்யாணத்தை வேறு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் இப்படி தான் அடிக்கடி வாயை விட்டு மாட்டிக்கிறேன். எங்கள் வீட்டில் நான் போகிறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் பார்த்துட்றாங்க, சோறு போட மாட்டேங்கிறாங்க. வேறு இன்னொருத்தரோட கல்யாணத்தில் என்ன நடந்துச்சுனாங்க, தாலி கட்டுறதுக்கு தாலி கையில் கொடுத்துட்டார் ஐயர். கெட்டி மேலே வாசிக்குது. ஐயர் போட்டு புகையை கிளப்புறார். மேலே அடிக்கிறாங்க, டும் 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 டும்னு அடித்து புகையில் கொண்டு போய் தாலியை கட்டிவிட்டு பார்த்தா தாலியை பொண்ணோட சித்தி கட்டிவிட்டாங்க. புகையெல்லாம் விலகிருச்சு. விலகினதுக்கப்புறம் பார்த்தா சித்தி கழுத்தில் தாலி இருக்குது. இல்லைம்மா மாற்றி கட்டிட்டாங்க. நான் சித்தி ஒத்துக்க மாட்டேங்குது, கட்டினது தான் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரிலாம் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனால் சகோதரர் தினேஷ் வந்து எல்லாருமா சேர்ந்து, அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து, குடும்பத்தாரெலாம் சேர்ந்து, சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறப்போ பின்னாடி அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரக்கூடிய ஒரு கால சூழ்நிலை வந்தால் கூட அந்த குடும்பம் எப்படி முன்னாடி நின்று காக்குது அப்படின்றத தெளிவாக சொன்னார். நீங்கள் நிறைய நம்ம ஒரு 50களுக்கு பக்கமாக வயது உள்ளவங்க இருக்கீங்க. அந்த காலத்தில் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திரைப்படம் நம்ம வாழ்க்கையோடவே ஒன்றி வந்துச்சுன்னா அந்த படம் பாசமலர். அந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் சவுண்டிங்கன்னா ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்தது. நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணத்தின் விளைவாக ஏற்பட்ட பந்தத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிச்சாங்கன்னு அந்த படத்தில் ஒரு பாடல் காட்டியிருப்பாங்க. அப்படி நிறைய பாரம்பரிய பெருமை மிகுந்தது அந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம். இப்போ தினேஷுக்கு பதில் சொல்லணும். இன்றைக்கு வாழுகின்ற மனிதர்களுக்கு காதல் செஞ்சால் தானாங்க வாழ்க்கைக்கு ஒரு பலன் இருக்குது. ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரேன்னு பாரதியார் சொல்கிறார். காதல் தான் சிறந்தது, காதல் திருமணம் தான் சிறந்தது என்று பேசுவதற்காக பேராசிரியர் முனைவர் உமா மகேஸ்வரி, வாங்கம்மா. யோகதர்ஷினியவா, வாங்கம்மா. யோகதர்ஷினி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்ல ஒரு தடவை கைத்தட்டுங்க ப்ளீஸ். ஆமாம், எனக்காக ஆரம்பத்திலேயே கைத்தட்டிடுங்க. நான் பேசும்போது கைத்தட்ட மாட்டேங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அப்படியேப்பட்ட தலைப்பு இன்னைக்கு வேற வழி இல்லை. ஏன் சார் இந்த தலைப்பை கொடுத்தீங்க? அது அவங்கள தான் கேட்கணும். உண்மையிலே இங்கே வேற எந்த இடத்துல என்ன தலைப்பு கொடுத்தாலும் நாங்கள்லாம் தைரியமாக பேசிடுவோம். முதல்ல இப்படி ஒரு தலைப்புக்கு நான் பயந்து உட்காந்துருந்த ஒரு இடம்னா இதுதான். அந்த மாதிரி அற்புதமான ஒரு தலைப்பை கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. உங்களுக்காக நீங்களே கை தட்டிக்கங்க. நான் பேச நான் முதல்ல சொல்லிக்கிறேன், இந்த தலைப்புக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் இந்த தப்புக்கெல்லாம் நான் ஆளாக மாட்டேன். நான் ஏன் இந்த தலைப்பில் பேச வந்தேன் அப்படின்னா, ஏன் சார் அந்த தலைப்பில் நான் பேச வந்தேன்? ஏன் நான் பேச வந்தேன் சொல்லுமா? எதுக்கு நான் பேச வந்தேன்? ஏம்மா? அதில் தான் என்னை பேச சொன்னாங்க. அதுக்காக மட்டும்தான் அந்த தலைப்பில் நான் பேச வந்திருக்கேன். என்னங்க ஐயா, வணக்கம் சொல்லிட்டு போயிடவா? ஒன்றும் இல்லைங்கய்யா, பரவாயில்ல. ஏன்னா வாங்குற காசு எனக்கு ஒட்டணுங்கிற காரணத்துக்காக ஒரு 4 விஷயத்தை பேசிட்டு நானும் பவ்யமாக உட்காந்துக்கிறேன். பேச்சா மட்டும்தான் இருக்கணும். சிரிங்க, ரசிச்சுட்டு அப்படியே போயிருங்க. அந்த மண்டையிலலாம் கொண்டு போய் பின்னாடி என்னை எதுவும் தாக்கலாம் கூடாது, சரியா? ஆனால் ஏதாவது எல்லாமே நகைச்சுவைக்காக சொன்னாலும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வாழ்க்கையோடும் உணர்வுகளோடும் ஒத்துப்போன அற்புதமான விஷயங்கள் எல்லாம் அண்ணன் சொன்னாங்க. அண்ணனுக்காக நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க. ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மக்களெல்லாம் அழகான ஒரு மக்கள் சார். அற்புதமான ஒரு இடத்துல அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு, 16 ஆண்மனை கோத்திரங்கள், 8 பெண்மனை கோத்திரங்கள் என 24 மனை தெலுங்கு செட்டியார் சமூகத்தில் நின்று பேசுவதே அற்புதமான ஒரு பெருமையாக நினைக்கிற அந்த ஒரு வாய்ப்பை, செட்டியார் கப்பலுக்கு தெய்வமே துணை நிற்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தின் அருள் நிறைந்த ஒரு சமூகத்தின் முன்னால் நின்று பேசுறதே உண்மையிலே பெருமையாக நினைக்கிறேன். அற்புதமான நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் இசைவானவர்களுக்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு, நான்
லவ் மேரேஜ் தான் நல்லா இருக்குன்னு நான் சொல்லணும் சார். ஆமாம், அதானே சார்? அதேதான். நான் என்ன கேட்குறேன், இப்போ அரேஞ்ச் மேரேஜ் தான் நல்லா இருக்கு, வீட்டில் நிச்சயம் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க, நிச்சயம் பண்ண பையனை கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றீங்களா? அந்த நிச்சயிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் 3 மாசம் அந்த வீட்டில் மல்லிகைப்பூ வாசம் வரும். ஜஸ்மின், ஃபர்ஸ்ட் 3 மாசம் மல்லிகைப்பூ வாசம் வரும். அடுத்த ஒரு 7-8 மாசம் பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் வாசம் வரும். கம்மன்னு இருப்பாங்க. அடுத்து 1 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பேபி பவுடர், பேபி சோப்பு இந்த வாசம் வரும். அடுத்த 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா கோடாலி தைலம், ஆர்எஸ்பதி தைலம், வெறும் தைலம் வாசம் தான் வரும். இதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் எங்கள் லவ் மேரேஜ் அப்படி கிடையாதுங்க. என்னென்னைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கஷ்டத்தில் கையை பிடிச்சாலும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுடைய காதல் திருமணம் சொன்னால் தயவுபடி கையை தட்டுங்க. தட்டுங்க ப்ளீஸ், திட்டிக்கிட்டாவது தட்டுங்க, வேற வழி இல்லை. கை தட்டாதான் எனக்கெல்லாம் பேச்சு வரும். நீ பேசு, எனக்கு என்ன நீ பேசுங்கிறீங்க. அண்ணன், நான் என்ன கேட்குறேன் சார், ஒரு குழந்தை பிறக்குது, உங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பிள்ளை பிறந்து ஒரு 2-3 வயசு 4 வயசுல அழகா ஒரு பென்சில் எடுத்து உங்க வீட்டு அந்த செவுத்துல கிறுக்கி வச்சா நீங்க என்ன சொல்றீங்க? என் பிள்ளை எவ்வளவு அழகா டிராயிங் வரைஞ்சிருக்கு, ரசிக்கிறீங்கல்ல? அதே பிள்ளை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல கொண்டு போய் சேர்க்குறீங்க, அதுல கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரான், அப்ப என்ன பண்றீங்க? என் பிள்ளை எவ்வளவு அழகா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துறான், ரசிச்சிங்கல்ல? அதே பிள்ளை பாருங்க +1ல +2ல 10th-லயோ +2லயோ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருது, என் பிள்ளை கஷ்டப்பட்டு படிச்சு மாநிலத்திலேயே முதல் மார்க் வாங்கியிருக்கான், ரசிக்கிறீங்கல்ல? அதே பிள்ளை ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டர் ஆகுது, டாக்டர் ஆகுது, வக்கீல் ஆகுது, அழகா ஒரு வேலைக்கு பொறுப்பா போகுது. என் பிள்ளை எப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இருக்கான்னு ரசிக்கிறீங்கல்ல? அதெல்லாம் ரசிக்கிற நீங்க உங்க பிள்ளை காதலிச்சா மட்டும் ஏன் ரசிக்க மாட்டீங்க? ஏன் ரசிக்க மாட்டீங்க? ப்ளீஸ் மனசாட்சியோட கை தட்டுங்க. கையை தட்ட மாட்டேன். அவ்வளோ பச்சை கலர் சட்டை என்ன சார்? இல்லை, எனக்கு புரியலை. அதாவது இந்த தெலுங்குமணி செட்டியார்கள் பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா அந்த 16 மனையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்குள்ள அங்காளி பங்காளிக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த 8 மனையில் தான் பொண்ணு கொடுத்துப்பீங்க இல்லையா? அந்த இதில் கூட நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. அதனால் இங்கே யாருமே லவ் மேரேஜ் இல்லைன்னு மட்டும் எனக்கு சத்தியமாக தெரியுது. அதுக்காக நீங்கள் ஒரு தடவை வேணால் கையை தட்டிக்கங்க, உங்களுக்காக ரொம்ப பெருமையை தட்டிக்கங்க. அதாவது நான் என்ன கேட்குறேன்னா சார், ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட அந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பல பேரும் ஒரு கிளவியை கூட்டு போவாங்க. போன சிறுக்கு அது கேட்கும், அதுக்கு பேர் மாமியார்னு ஒரு பேருன்னு நினைக்கிறேன். போன சிறுக்கு கேட்கும், பொண்ணுக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமா, ஓட தெரியுமா, என்னத்துக்கு? பொண்ணு அப்படியே சுண்டி விட்டால் ரத்தம் வரணும், சொரி சரங்கு உள்ள பிள்ளையா பார்த்தா கல்யாணம் பண்ணுறதுக்கு. பொண்ணு அப்படியே பாடணும். நான் என்னங்க கேட்குறேன், நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த பையனோட கடைசி வரை வச்சு அந்த பொண்ணு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு பொண்ணை தானே பார்க்க போகிறீங்க. அந்த இடத்துல எதுக்குங்க அவ்வளோ கண்டிஷன் போடணும்? ஆனால் காதல் திருமணங்கிறது அப்படி கிடையாதுங்க. இரு மனசு ஒன்றா இணைஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல எந்த நிறை குறையும் அது பார்க்கறது கிடையாது. உன் கஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன், என் கஷ்டத்தை நீ எடுத்துக்க, இன்னையிலேருந்து நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுவோன்னு சொல்லிட்டு அப்படியே ரெக்க கட்டி பறக்கும். பார்த்தீங்களா, இளையராஜா கொடுத்துருப்பார் கடலோர கவிதைகளில். நாங்கள் என்னமோ நான் வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு வந்து எதிராக இருக்க மாதிரியும் லவ் மேரேஜ் தான் நாங்கள் வந்து சிறந்ததுன்னு நாங்கள் வந்து காலம் முழுக்க சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. எங்களுக்கும் ஆசை தான், வீட்டில் பார்க்குற பையன் நல்ல பையனாக இருந்தாங்க கல்யாணம் பண்ணால் எங்களுக்கும் ஆசை தான். உண்மையிலேயே கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் பொம்பளை பிள்ளைகள் என்ன தெரியுமா ஆசைப்படும்? மெயினாக நானும் என்ன தெரியுமா ஆசைப்பட்டேன், எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைகள் அந்த பாண்டியன் சோழ அந்த கதிர் மாதிரி வரமாட்டாங்களா, ஜீவா மாதிரி வரமாட்டாங்களா, சத்தியமூர்த்தி மாமா மாதிரியாச்சும் வரமாட்டாங்கன்னு தான் நானே எதிர்பார்த்தேன். வந்து வாக்கிறதெல்லாம் பாருங்க, பாக்கிய சின்ன கோபி மாதிரியே வந்து வாக்கிதே. நாங்க என்னதாங்க பண்றது? அதுலயும் பாருங்க, சத்தியமா நானும் பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு குறிக்கோளோட இருந்தேன். எங்க வீட்டுல எனக்கு மட்டும் நிச்சயம் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் பண்ணலாம்னு இருந்தாங்க அப்படின்னாக்க எங்க அப்பாட்ட ஒரே ஒரு கண்டிஷன் தான் நான் சொல்லி வச்சேன். நான் போற வீட்டுல இழுத்தரைக்கு அம்மி இருக்கக்கூடாது, மாப்பிள்ளைக்கு மம்மி இருக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். விளங்கிரும் என்ன விளங்கிரும்? கொடுமைனாலும் கொடுமை. ஆனா பாருங்க, உண்மையிலே எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுனால லவ் மேரேஜ் தான். எங்க வீட்டுல அம்மியை மட்டும் தான் கட் பண்ணிருக்கேன், மம்மியை இன்னும் உயிரோட தான் வச்சிருக்கேன். என்னமா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க மட்டும்தான் மாமியார் மாமனார் உறவுகள் அப்படியே பேணி காக்குற மாதிரியும், லவ் மேரேஜ் பண்ண நாங்களாம் என்னமோ கொடுமைப்படுத்துற மாதிரி என் வீட்லயும் தான் மாமியார் இருக்காங்க. இந்த கோடாலி தைலத்தை எடுத்து காதுக்குள்ள 4 சொட்டு எக்ஸ்ட்ரா ஊத்துனாக்கா செத்து போயிருவாங்களாம்ல. நான் என்ன ட்ரை பண்ணனே என் மாமியாருக்கு? இல்ல கரண்ட் போறப்ப கொல்ல பக்கம் ஏதோ பூனை கத்துது பாருங்கத்தன்னு சொல்லிட்டு கிணத்து பக்கமா அனுப்பி புடிச்சு தள்ளுனாக்கா உழுது செத்து போயிருவாங்களாம்ல. நான் என்ன ட்ரை பண்ணனே என் மாமியாருக்கு? இல்ல தூங்கிட்டு இருக்கும் போது தலைவாணியை வேகமா ஃபோர்ஸா வச்சு ஒரு அமுக்கு அமுக்குனா பேண்ட் போயிடுவோம்ல. செஞ்சனா என் மாமியாருக்கு? போலீஸ் எங்க அண்ணன் வேற ஒத்த ரோசா பொண்ணு ரொம்ப அருமையா வளர்த்துருக்காங்க, நல்லா தான் வளர்த்துருக்காங்க. எப்ப பாரு லவ் மேரேஜ் பண்ணா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? நீ எல்லாம் விளங்குவே, வெறும் சபிச்சு
பிடிச்சி தள்ளுறீங்களே ஏன்னு கேட்குறேன். எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எதுக்குங்க அவ்வளோ இதாக வருது? இல்லை இந்த மாமியார்லாம் சும்மா இருக்குதாங்க. அதில் இந்த அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணுறீங்கல்ல, அதில் எடுத்த சிறுக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி முதல்ல அந்த வலது காலை எடுத்து வச்சு அந்த வீட்டுக்கு போகும்ல, அப்போ அந்த மாமியார் ஒரு கண்டிஷன் போடும். இங்கே பாருமா, இந்த வீட்டில் எல்லாரும் என் பேச்சை தான் கேட்கணும், எல்லாரும் சம்பாதிச்சுட்டு வந்து என்கிட்ட தான் கொடுக்கணும், என் பிள்ளை என் பேச்சை தான் கேட்கணும், என் புருஷன் என் பேச்சை தான் கேட்கணும். நான் என்ன கேட்குறேன், ஓம் புருஷனும் ஓம் பேச்சையே கேட்கணும், என் புருஷனும் ஓம் பேச்சையே கேட்கணும். அப்போ யார் தான் என் பேச்சை கேட்பா? அப்புறம் எதுக்கு என்னை வேற கல்யாணம் பண்ணி கூட்டு வரீங்க நான் கேட்குறேன். ஆனால் லவ் மேரேஜில் அந்த சிக்கெல்லாம் கிடையாது. 4 பெண்கள் உணர்ந்து கை தராங்க. நல்லா வேகமாக தட்டுங்கக்கா, உங்கள் வீட்டுக்கார் வரலன்னு தைரியமாக தட்டுறீங்கன்னு நினைக்கிறேன், தட்டுங்க. அதில் வேற சொல்லுவாங்க, அதாவது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த மாமியார் வந்து சொல்லுவாங்களாம், தங்கம் உங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு இங்கே வந்துட்டேன்னு நினச்சி கவலைப்படாதடா, இனிமே வந்து என்னைய உங்கள் அம்மாவா நினச்சிக்க, மாமாவை உங்கள் அப்பாவா நினச்சிக்க சொல்கிறீங்க இல்லைங்க. ஒன்றும் இல்லை, நானும் அதே தான் கேட்குறேன். நியாயமாக இருந்தால் பெண்கள் கைத்தட்டுங்க. உங்கள் வீடை எங்கள் வீடாக நினச்சிக்கன்னு சொல்லி தான் எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து தாரை பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வரீங்க. உங்கள் வீட்டை எங்கள் வீடாக நினச்சிக்கணும், அவ்வளோதானே. என் வீட்டில் நான் காலையில் அதிகாலை 10 மணிக்கு எந்திரிப்பேன். அதிகாலை அது 10 மணின்றது எனக்கு அதுதான் அதிகாலை. அதே உங்க வீட்டுல அதை 10 மணிக்கு எந்திரிச்சாக்கா மாமியாரோட பில் இடம் சும்மா விடுமா? எங்க அம்மாவை உங்க அம்மாவா நினைச்சுக்கணும் புருஷன் சொல்றாருல்ல. எங்க வீட்டுல எனக்கு எங்க அம்மாவுக்கு சண்டை வரும். சண்டை வந்தா எங்க அம்மாவை பத்தி லூசு மாதிரி பேசாதான் நான் சொல்லுவேன். உங்க அம்மாவை பத்தி லூசு மாதிரி பேசாதான் அந்த லூசு ஒத்துக்குமா? கை தட்டுங்க அதுக்கெல்லாம். சொல்லுங்க சார், யாரு லூசா? அதாவதுங்க ஐயா தான் வந்து மேடையில் அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, திருமணங்கள் அத்தனையுமே நிச்சயிக்கப்பட்டது சொர்க்கத்தில் தான் சொல்லிட்டு நடுவர் ரொம்ப அழகா தீர்ப்பு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு தீர்ப்பு ஐயா சொல்லிட்டு போனாங்க. நடுவர் அதை தான் சொல்லுவார், வேற வழி இல்லை, நாங்க பேமெண்ட் வாங்கணும். அதெல்லாம் இன்னும் முடிவு பண்ணலாமா? ஏமா நான் என்ன செய்யறது? அவங்க பேசினப்ப தானே நிறைய கைத்தட்டல் வந்துச்சு. அதாவது ஒன்றும் இல்லைங்க, அதாவது அன்னைக்கு வேணும்னா நீங்க சொல்லலாம் திருமணங்கள்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னு. ஆனா இன்னைய காலகட்டத்தில் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படவில்லை, ஒவ்வொரு திருமணமுமே ரொக்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. அந்த வீட்டுல அப்பங்காரன் ஒருத்தன் தலையில துண்டு போடாத குறைய அந்த கல்யாணத்துல அலைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அவன் தான் பொண்ணை பெத்த அப்பான்னு அர்த்தம். பொண்ணுக்கு சொன்ன நகை போட்ட இடத்துல போடல அப்படின்னாக்கா என் மோவன் பொண்ணு காலத்துல தாலி கட்ட மாட்டான்னு சொல்லிட்டு மாமியார் அப்படியே கையில உருட்டு கட்டையோட நிக்கிற மாதிரியே வெறுத்தனமா நின்றுகிட்டு இருக்கும். நகை பத்திரமா இருக்கா, சொன்ன மாதிரி எல்லாமே எழுதி வச்சுட்டாங்களா, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு வச்சுட்டாங்களான்ற மாதிரி அந்த கல்யாணம் ஒன்று நடக்குமே. அந்த கல்யாணத்தில் எப்படிங்க சந்தோஷம் இருக்கும்? அந்த வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணி அந்த புருஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த மாமியா சொன்னோம், என்கிட்ட இருந்த வரைக்கும் என் புள்ள பாரு என் பேச்சை கேட்டுட்டு கம்முன்னு இருந்தான், இந்த சீதேவி என்னைக்கு வலது காலை எடுத்து வச்சு இந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சு என் பிள்ளையோட நிம்மதியெல்லாம் போச்சுங்க. ஆனால் நீங்கள் லவ் மேரேஜில் அப்படி கிடையாதுங்க. எனக்கும் என் வீட்டுக்காருக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னா கூட என் புருஷன் டக்குன்னு ஏதோ ஒரு கோவத்தில் வெளியில் போனால் கூட நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஏன் மாமா கோச்சிட்டு போகிறேன், 1000 தான் உன்னை அடித்தாலும் பிடிச்சாலும் நீ தான் எனக்கு புருஷன், நான் தான் உனக்கு பொண்டாட்டி, கிடைக்குமாங்க? இதுல இன்னும் சொன்னா சொல்லுவாங்கன்னா அந்த கல்யாணம் லவ் மேரேஜ் பண்ணிட்டு அந்த பிள்ளையெல்லாம் அந்த பையனை வந்து மதிக்காதான், கட்டின புருஷனை மதிக்காம ஏன் இங்கே வாடா ரமேஷ் தானா போடா ரமேஷ்னு இதில் வேற டா போட்டு வேற கூப்பிடுவாளுங்க, மதிக்க மாட்டாளுகள்லாம் சொல்கிறீங்கல்ல. அதில் இன்னும் ஒரு படி என்னென்னா மேலே போய் இந்த கல்யாணம் பண்ணிட்டு அந்த லவ் மேரேஜ் பண்ணிட்டு அந்த பொம்பளை பிள்ளைலாம் அந்த புருஷனை போட்டு நாங்கள் அடிக்கிறோமா, கொடுமைப்படுத்துகிறோமா. ஏன் சார் இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுறீங்க? நான் என்ன கேட்குறேன், அதே அரேஞ்ச் மேரேஜ் பண்ண அதே மாமியாரை பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைய சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தெருவில் டவுசரோட விட்டுட்டு அடிக்கிறீங்க, செஞ்சீங்களா இல்லையா? ஆனால் என் புருஷனை நான் 4 செவுத்துக்குள்ளே விட்டுட்டு அடிக்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். கரெக்டுமா சார்? பொண்டாட்டி புருஷன் அடிச்சா தப்பாங்க? தப்பே இல்லைம்மா சார். அதுலேயும் பாருங்க, என்ன மாதிரி மனசாட்சியான பொண்டாட்டியை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. எனக்காக கை தட்டுங்க, மனசாட்சி உள்ள பொண்டாட்டி ப்ளீஸ் கோஆபரேட், கை தட்டுங்க சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், பிச்சை கூடாதுங்க சார். சத்தியமா மனசாட்சி இருக்கு சார் எனக்கு கூட. சும்மா சொல்றீங்களா நாங்கள் அடிக்கிறோம் அடிக்கிறோம் அடிக்கிறோம்னு சொல்றீங்கல்ல, நாங்களும் அடிக்கிறோம்ல. ஏன் வீட்டில் அடுப்பங்கரையில் கிச்சனில் அருவாமனை இருக்கு, அருவாமனை எடுத்து என்ன புருஷ காலத்தில் போட்டேனா கோவத்தில்? கத்தி இருக்கு எடுத்து சொருவுனா? மிளகா பொடி கூட தான் இருக்கு எடுத்து அந்த முட்டைக்கண்ணை மூஞ்சில் போட்டேனா? எவ்வளவு கோவம் வந்தாலும் மனசாட்சியோட நான் எடுக்கக்கூடிய ஒரே வெப்பன் பூரி கட்டை மட்டும்தான். அதில் கூட எப்படி தெரியுமா சார், நானும் என் வீட்டுக்காரர் லவ் மேரேஜ் இல்லை, நான் எவ்வளவு தான் என் வீட்டுக்காரர் அடித்தாலும் ஒரு சொட்டு கூட அழுவ மாட்டார் சார், சத்தியமாக அழுவ மாட்டாருங்க. நான் கூட கேட்டுக்க, என்னமாம்மா இவ்வளவு அடி அடிக்கிறேன், ஒரு சொட்டு தண்ணி கூட உன் கண்ணிலேருந்து வரமாட்டுதேன்னு கேட்பேன். அப்போ என்ன தெரியுமா சொல்லுவார் அந்த மனுஷன், அந்த லவ்வோட சொல்லுவார், நான் அழுதுருவேன் தங்கம், எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுனாக்கா என் உடம்பு தாங்கும், என் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் உன் உடம்பு தாங்குமான்னு சொல்லிட்டு கேட்பார்ல, உன் மனசு தாங்கமானா தான் எங்கள் காதல். இந்த
இந்த சந்தோஷம்லாம் லவ் மேரேஜில் கிடைக்குங்க. அதுலேயும் கூட சொல்ல நானும் என் வீட்டுக்காரர் லவ் மேரேஜ்னு சொன்னேன்ல சார். எதுவாக இருந்தாலும் நானும் என் வீட்டுக்காரர் அப்படியே விட்டு கொடுத்து வாழுவோம் சார். இன்னைக்கு காலையில் கூட பாருங்க, தூங்கி எந்திரிச்சு வெளியில் வர என் வீட்டுக்காரர் அப்படியே ஒரு கை தண்ணி எடுத்து மூஞ்சில் தெளிச்சிட்டாரு சார். நான் தூங்கி எந்திரிச்சு வரும்போதே முகம்லாம் கழுவிட்டேன். மாமா ஏன் தண்ணி தெளிக்கிறீங்கன்னு கேட்டால் மனுஷன் சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். திருப்பி நான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வர மறுபடியும் ஒரு கை தண்ணி எடுத்து மூஞ்சில தெரிச்சிட்டாரு சார். எனக்கு ஆத்திரமா போச்சு. சரி ஒன்றும் நான் சொல்லலை, இவ்வளோ தேவைலாம் சார். மேக்கப் போட்டுட்டு ப்ரோக்ராம்காக வெளியில வர மறுபடியும் தண்ணி எடுத்து மூஞ்சில தெளிச்சிட்டாரு சார். எனக்கு வந்துச்சு கோவம். எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் 1 மணி நேரம் மேக்கப் போடுறோம். வந்துச்சு கோவம். என்னங்க காலைல எந்திரிச்சோடனே தண்ணியை தெளிச்சிங்க, மத்தியானம் தண்ணியை தெளிச்சிங்க, இப்பயும் தெளிதலே ஏங்கன்னு கேட்டேன்னா, என்ன நம்பி நீ வந்த தங்கம், உங்க அப்பா அம்மாவை எதிர்த்து நீ வந்த, உங்க அப்பாட்ட நான் சொல்லி என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன் தெரியுமா, உங்கள் பொண்ணை நான் பூ மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன் மாமான்னு சொன்னேன், அதனால தான் பூ வாடிடக்கூடாதுன்னு தண்ணி தெளிக்கிறேன்னு சொல்கிறாரு. முடியலம்மா. அவ்வளோ பாசங்க. இவ்வளோ ஏன் சார்? போன வாரம் என் வீட்டுக்கார போலீஸ்லேருந்து அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க சார். நானும் கேட்டேன், எதுக்குங்க நான் எவ்வளவு அடித்தாலும் சத்தமும் வராமல் ரத்தமும் வராமல் வீட்டுக்குள்ளேயே மனசு அழுவாரு, ஏன் அரெஸ்ட் பண்ண வந்தீங்க நானும் கேட்டேன். வீட்டில் மயில் வளர்த்தா தப்பாமல, பீகாக் என் வீட்டுக்காரி என்னை வளர்க்குறாருல்ல சார், அதனால தான் அரெஸ்ட் பண்ண. அவ்வளோ பாசம் இருக்கணும் சார். நேத்திய வீட்டுக்காரர் சொன்னாரு, தங்கம் உன் கையால ஒரு காஃபி போட்டு வந்து குர்றான்னு கேட்டாரு சார். நானும் மாமா என்னைக்கும் கேட்காத மனுஷன் கேட்டாருன்னு சொல்லிட்டு என் கையால அழகா ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன் சார். காஃபியை குடிச்சுட்டு திட்டிவிட்டாரு சார். கேட்டு ஒரு காஃபி போடுறது துப்பு இருக்கா, ஊரா போய் பட்டிமன்றம் பேசுறியே, ஓம் பேச்செல்லாம் யாரு கேட்கறான்னு தெரியலையே, காஃபியை போடுறியா அதில் கொஞ்சம் ஜீனி போடணும்னு உனக்கு தோணுதா, காஃபியை இனிப்பே சுத்தமா இல்லைன்ட்டாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குக்கா, நான் 2 ஸ்பூனுக்கு 3 ஸ்பூனா ஜீனி போட்டு தான் கொடுத்தேன். அப்புறம் ஏன் அந்த மனுஷன் அப்படி சொல்றான்னு சொல்லிட்டு காஃபியை வாங்கி குடிக்கிறேன், இனிக்குது சார். நான் அவர்கிட்டயே கொடுத்தேன், ஐயோ உனக்கு அறிவு இருக்கா, காஃபி தான் நல்லா இனிக்குதுல்ல, அப்புறம் என்னதுக்கு இனிக்கலன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அதை வாங்கி எங்கே குடு பாப்போன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு சொல்கிறாரு, உன் இதழ்கள் பட்ட பிறகுதான் தங்கம் இந்த காஃபியே தேவாமிர்தம். மஞ்சள் வெட்டி சட்டை சார், இன்னும் 2 கதையும் பொத்துறீங்க. இப்படிலாம் லவ் பண்ணி பாருங்க, உங்க பொண்டாட்டி உங்களுக்கு நிறைய ஜீனி போட்டு நாளைக்கு காப்பி கொடுப்பாங்க. எப்பா இப்படி ஆச்சாரமாம்ல எப்பா. ஆனால் எப்படி தெரியுமா சார், இப்போ நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டு இந்த பிள்ளை அழகா சிரிக்குது, சின்ன பிள்ளை நான் இது என்ன பார்த்து தலையில் அடிச்சுட்டு இதெல்லாம் ஒரு நகைச்சுவை, இப்போ மேடையாக வந்து பேசுகிறா பாருன்ற மாதிரியே சரி. அக்காவை ஃபோட்டோ எடுக்கிறியா தங்கம், அழகா எடு, நல்லா இருக்கனா. நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போவேன்ல, காலையில் என் வீட்டுக்காரு எனக்காக இப்போ நீங்களாம் போனீங்க அப்படின்னாக்கா அம்மா உங்களுக்காக வீட்டில் பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் என் வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா, என் பொண்டாட்டி மேடையில் பேசி பேசி நிறைய கொண்டு சாரி தொண்டை வரைச்சு போய் வருவாளே, தொண்டை எல்லாரும் கொண்டுட்டுங்க இப்படியாம்ல பச்சை சட்டை சார், நான் சொல்லி கொடுத்துட்டு போயிருவேன் உங்கள் பொண்டாட்டிட்ட. இப்படியா பின்னாடி தான் இருக்காங்களே, அந்த ப்ராப்பர்ட்டியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேடம். சரியில்லை, ப்ரொடியூசர் சரியில்லை, வளர்ப்பு சரியில்லை, அவ்வளோதான். அம்மா வந்திருக்காங்களா, அம்மா நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா, நான் பத்திரமா போகணும். என் வீட்டுக்கார் எனக்காக என்ன தெரியுமா பண்ணுவார், என் பொண்டாட்டி மேடையில் பேசி பேசி தொண்டையெல்லாம் களைச்சி போய் வந்திருப்பாளேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு தூதுவளை செடியிலேருந்து 4 இலையை அரைச்சி எனக்காக ரசம் வச்சு காத்துட்டு இருப்பாரு சார். அதானே வேணும். அதாவது சார் இப்படி சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நகைச்சுவைக்காக நிறைய விஷயங்கள் நான் நிறைவு செய்கிறேன் கூட உங்களுக்கு நான் அவ்வளோ சந்தோஷம், 1/2 மணி நேரம் பேசுவேன். இல்லை அண்ணன் சொன்னாங்கல்ல, அதாவது ஒரு பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிக்கிச்சு அப்படின்னாக்கா ஃப்யூச்சரில் அந்த பொண்ணு வாழ்க்கை சரியில்லாமல் அதை திருப்பி வந்தால் நீனா தேடிக்கிட்ட வாழ்க்கை தானடின்னு அந்த பெற்றவங்க சொல்லுவாங்க. அதுவே அந்த பொண்ணு நிச்சயிக்கப்பட்டு திருமணம் பண்ணிச்சு அப்படின்னா அந்த சொந்த பந்தமே கூடி போய் நிற்கும்னு சொன்னதெல்லாம் அந்த காலங்க. இந்த காலத்தில் எப்படி தெரியுமா, ஜப்பான்காரன் புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறனா செத்து போயிடுவான், சைனாக்காரன் வேலை பார்க்காம இருந்தால் செத்துருவான், இங்கிலாந்துக்காரன் தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறனா செத்துருவான், நம்ம சொந்தக்காரன் நம்ம நல்லா இருந்தாலே செத்துருவான். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு கெட்டது நடக்கட்டுமே கறிக்குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அவங்க தான் அந்த பொண்ணு வாழாமல் வந்துருச்சுன்னா, தங்கம் அழுவாதிரி தங்கம் உனக்கு நல்ல பையனை பார்த்தா நான் கல்யாணம் சொல்லுவாங்களே, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நல்லா செஞ்சான்ல அப்படியே ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணாங்கன்னா வச்சாலாம் ஆட்டவன் ஆப்பு. சொந்தக்காரங்க என்ன தெரியுமா பேசுவாங்க, அடுத்த வீட்டில் யாராச்சும் செத்து போயிட்டாங்க அப்படின்னாக்கா பேய், நம்ம வீட்டில் செத்து போயிட்டாக்கா என் குலசாமி. அடுத்த வீட்டில் ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துச்சு, அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் செஞ்சதுக்கு ஆண்டவன் கூலி கொடுக்குறான்டிம்பாங்க. அதே நம்ம வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் ஆண்டவன் என்னைய சோதிக்கிறான்பாங்க. இந்த சொந்தக்காரவங்க தான் நாளைக்கு வந்து உங்களை சேர்த்து வச்சு கும்மி அடிக்க போகிறாங்களாக்கும். அதுலேயும் நிதர்சனமான ஒரு உண்மை என்ன தெரியுமா சார், இன்றைக்கெல்லாம் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் அந்த பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த மாமியார் சொல்லும் உங்கள் அப்பா அம்மா வர சொல்லு. அந்த அப்பா அம்மா பாவப்பட்டு வந்து நிற்பாங்க. அந்த அப்பா அம்மா கிட்ட பார்த்து அந்த மாமியார் மனசாட்சியே இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லும்,
உன் பொண்ணுக்கு என் பையனுக்கு ஒரு புள்ளைய பெத்து கொடுக்க வக்கில்ல, உன் பொண்ணை நாங்கள் வந்து பிரித்து விட்டுறோம், உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு, என் பிள்ளைக்கு நாங்கள் இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நான் கூசாமல் பேசுகிறாங்கல்ல, அதுவே இப்படி யோசிங்கண்ணே. அதே பொண்ணை பெற்ற அப்பா அம்மா கொஞ்சம் முந்திக்கிட்டு அந்த மாப்பிள்ளை பெற்ற அப்பா அம்மாவை கூப்பிட்டு உன் பையனுக்கு என் பொண்ணுக்கு ஒரு புள்ளையை பெற்று கொடுக்க வக்கில்ல, உன் பையனை நாங்கள் பிரித்து விட்டுட்டு என் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாக்கா அந்த குடும்பம் ஏற்றுக்குமாங்க? இன்னைக்கு இப்படியாப்பட்ட ஒரு கொடுமை தாங்க இன்னைக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் காதல் திருமணத்தில் அந்த மாதிரி கிடையாதுங்க. ஒரு வீட்டில் 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை, அந்த பொண்ணு உட்காந்து அழுகிறா. ஏங்க எல்லாருக்கும் கல்யாணமாகி குழந்தை இருக்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நம்மளோட தான் கல்யாணம் நினச்சி அவங்களுக்குலாம் குழந்தை இருக்கு, கடவுள் ஏங்க நம்மளுக்கு அந்த வரத்தை கொடுக்கவே இல்லைன்னு சொன்னப்ப அந்த கணவன் சொன்னானா, ஒன்றும் இல்லை தங்கம், கடவுள் அப்படியே வெளியில் இறங்கி வந்து அப்படியே நகர்வலமாக போனார், எந்தெந்த வீட்டிலலாம் குழந்தை சத்தம்லாம் கேட்குதோ அந்த வீட்டில் வந்து குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம வீட்டில் நீ என்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த பத்தியா, இந்த வீட்லேயும் நீ சிரிச்சு பேசுனதை ஒரு குழந்தை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவர் போயிட்டாரு தங்கம், அதனால தான் உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கூட கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த குறையை கூட அந்த பொண்ணுக்கு ஒரு நிறைவாக மாற்றி அந்த பொண்ணை சந்தோஷப்படுத்துறது எங்களுடைய காதல் திருமணத்தில் தான் சொன்னாக்கா, என்னன்னைக்குமே ஒரு பெண்ணுக்கு மகிழ்ச்சி மனநிறைவுமான ஒரு வாழ்க்கைங்கிறது நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் இருந்தாலும் அதை விட ஒரு பங்கு மேலே எங்களுடைய காதல் திருமணத்திலே இருக்குன்னு சொல்லிட்டு செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க, எல்லா குடும்பமும் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நம்ம மகளே நன்றி. காதல் திருமணத்துக்கு பேசும்போது தப்பி தவறி கை தட்டிடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கீங்க. கை தட்டும் போது அங்கே வரணும் திரும்பி பார்க்குறாரு, நம்மளை யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு. டெரர் தான் தலைப்பு தான், நான் பேசிவிட்டு போவோம், இதில் என்ன இருக்கு. வாங்க பேராசிரியர் வளர்மதி. தமிழே, யுத்தத்தில் வாளிலிருந்து பிறப்பாய், இரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய், முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய், மொத்தத்தில் முத்தமிழாய் சிரிப்பாய். உன் நடிக்கு வளர்மதியின் பிறை வணக்கம், உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கம். அடா அடா அடா, தமிழுக்கு கை தட்டும் போது அப்படியே ஜோரா கை தட்டுறீங்களே அருமை நடுவர் அவர்களே. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பெருமை இருக்குங்க. தஞ்சாவூர்னா ராஜகோபுரம், மதுரைனா மல்லிகைப்பூ, மணப்பாறைனா முறுக்கு, திண்டுக்கல்னா பூட்டு, திருநெல்வேலினா அல்வா, திருப்பாச்சினா வீச்சருவா, திருப்பூர்னா பனியன், ஈரோடு மஞ்சள், சேலம்னா மாம்பழம், தூத்துக்குடினா உப்பு, உடுமலை பேட்டை என்று சொன்னாலே நல்ல நட்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் சொந்தக்காரர்கள் வாழ்கின்ற ஊர்னு பேருங்க. காங்கேயம் காளைக்கு திமிழ் அழகு, காங்கேயம் காளைக்கு திமிழ் அழகு. எங்கள் 24 மணி தெலுங்கு செட்டியார் அவர்களுக்கு திறமையே அழகுன்னு அழகா தலைப்பு கொடுத்தாங்களா இல்லையா? என்னமா யோசிச்சு தலைப்பு கொடுத்து எதிரணியெல்லாம் திண்டாட வச்சு யோகாவெல்லாம் பதறி போய் யோகாவையே பதற வச்ச கூட்டம் எங்க ஆண்கள் கூட்டத்துக்கு முதல்வர் நாங்க கைதட்டலுக்கு தட்டிக்கிறாங்க. அப்பா என்ன திறமை, எங்க வந்து என்ன தலைப்பு கொடுத்து நீ பேசு பார்க்கலாம் அப்படின்னு பேச வச்ச பெருமை எங்க அண்ணன்களுக்கு தான் உண்டு. யோகாவை மட்டும் இல்லம்மா, என்னையும் தான். நீங்களும் அப்படி சொல்லாதீங்க நடுவர்களே. இத்தனை ஆண்கள் இங்க உட்கார்ந்துருக்காங்கன்னா என்ன காரணம் தெரியுமா? நடுவர்களே, நான் இறங்கி நடந்து வரும்போது ஒரு தாத்தா பார்த்து என்ன பார்த்து சொன்னார். ஒரு தாத்தா என்ன பார்த்து சொன்னாரு, மருமக நம்ம வீட்டுக்கு ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்தா இந்த வளர்மதி பிள்ளை மாதிரி ஒரு மருமகளை கூட்டிட்டு வரணும், பார்க்கறதுக்கு பட்டிமன்றம் இன்னும் நடத்தணும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். பார்க்கறதுக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வர தனம் மாதிரியே இருக்கிறாளே, இப்படிப்பட்ட ஒரு மருமகளை கூட்டிட்டு வரணும்னு சொன்னார். நல்ல கைத்தறல் கொடுங்க. எடுக்காத தடியெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன் இத்தனை பெண்கள் பாக்கியலட்சுமி நாடகத்தை தியாகம் பண்ணாங்க? பாக்கியலட்சுமி நாடகத்துல வர பாக்கியா மாதிரியே பச்சை சிலை கையில கட்டிட்டு ஒரு புள்ள வந்திருக்குன்னு சொல்லிதான் நாடகத்தை தியாகம் செஞ்சுட்டு இல்லையா? நோ ரெஸ்பான்ஸ். வருது நடுவர்களே, கேரள பெண்கள் சிரிச்சாதாங்க அழகு. எங்கள் உடுமலைப்பேட்டை பெண்கள் முறைச்சாலே அழகுங்க, அவ்வளவு அழகா அட்டா பறக்குது பாருங்க. நடுவர்களே, 5 5 10 எங்க உடுமலைப்பேட்டை பெண்கள்னாலே சம கெத்தன்னு நிரூபிச்சு அப்படி கைது. டேய், 2 பிள்ளைங்க மட்டும் தட்டுதுமா, பயங்கரமா. இங்க ஒரு பிள்ளை தட்டுது, ஏதோ காசு கொடுத்து கூட்டு வந்துட்ட போல இருக்குதுமா. அப்படி எல்லாம் இல்லைங்க, அழகா ஒரு பிள்ளை வந்தா அப்படி கை தட்டுவாங்க. ஏங்க அப்படிதான் எங்க அண்ணா ஆமாங்கிறாரு. நடுவுல வீட்டுக்கு போகணுமா வேணாமண்ணா? நாம நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல தானே பேசலாம், என்ன பயம்? நல்லா கை தட்டி விடுங்க, நல்ல பச்சை கலர் சேலை. அப்பா அம்மா ஆத்தா தெய்வமே, இங்க பாருங்க, எங்க அம்மா எல்லாம் கை தட்டுறதை பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நடுவில் நல்லா நிமிந்து உட்காருங்க. உங்களை பத்தி ஒரு 4 வரி கவிதை சொல்லிட்டு நம்ம படப்பட நிகழ்ச்சிக்கு போயிடுவோம். என்ன பத்தியம்மா? ஆமாங்க, நல்லா நிமிந்து உட்காந்துங்க. ஊட்டி மலை ரோஜாவாய், உலகாலும் ராஜாவாய்,
பட்டிமன்ற கம்பனாய் பாட்டு மன்றத்தின் கொம்பனாய் அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனாய் வீட்டு இருக்கக்கூடிய எங்கள் நடுவர் பெருந்தகை. அதுல பாருங்க எங்க ஐயாவுக்கு சந்தோஷத்தை. ஏங்க எப்படிங்க எங்க அண்ணனை கொண்டாந்து அங்க போட்டீங்க? இது 80 வயசு காதல் போல இருக்கு. ஆமாங்க, சரோஜினி தேவியை காதலிச்ச மனுஷனுக்கு கிடைக்காத காரணத்தினால வந்து காதல் திருமணம் சிறந்ததுன்னு அங்க பேச வச்சிருக்கிறீங்களே பாவம். இனியாவது 80 வயசுல காதல் ஒன்னும் வாய்ப்பே கிடையாது. இனிமேல் இந்த வாய்ப்பே கிடையாது. என்ன பேசுங்க? காதலிக்கப்பட்ட திருமணத்திற்கும் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திற்கும் ஒரே டிஃபரன்ஸ் தான். என்னங்க? ஒரே டிஃபரன்ஸ் தான். என்ன தெரியுமா? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஊரே வாழ்த்தி கல்யாணம் பண்ணா நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம். மம்மி மிதிச்சு டாடி உதச்சி ஊரே சிரிச்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணா அதுதான் காதல் திருமணம். எந்த திருமணம் மகிழ்ச்சியா இருக்கும் நினைச்சு பாருங்க நடுவர்களே. அது உடுமலைப்பேட்டையில, என்னடா தம்பி எல்லாம் கிளம்புற, உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய எங்க இளம் சிங்கங்கள்லாம் எப்படிப்பட்ட இளைஞர்கள் தெரியுங்களா? கண்ணுல மண்ணு பட்டாலும் கண்ணுல பொண்ணு பட்டாலும் கண்ணீர் வரது என்னமோ எங்களுடைய இளைஞர்களுக்கு தான் தெரிஞ்சு காதலே பண்ணாத இளைய சமுதாயம் வாழக்கூடிய ஒரே பூமி உடுமலைப்பேட்டை தாங்க. நல்லா கைத்தட்டல் கொடுங்க நடுவுல. என்ன நான் இப்பதாங்க சாமி கும்பிட்டுங்க இந்த கோயில். ஆனா முருகருங்க அவ்வளவு அழகான ஒரு முருகர் சிலைங்க. அபிஷேகம் ஆராதனையும் அந்த அந்த முருகனுடைய அலங்காரத்தை பார்த்து இன்னுமே கண்ணுக்குள்ள முருகர் வந்துட்டு போறாருன்னு சொன்னா அவ்வளவு அழகா அந்த முருகரை கும்பிட்டு வெளியே வந்து நின்னுங்க. 2 பயலுக இவன மாதிரியே நின்று போட்டோ எடுக்கலாம் பார்த்தீங்களே. 2 பயலுக கோயில் வாசல்ல நின்று பேசிட்டு இருக்கான். அதுல ஒரு பையன் சொல்றான், டே மச்சான் அவ ஒரு பார்வை பார்த்தாடா அப்படியே நான் மெர்சல் ஆயிட்டேன்டா. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பையன் சொல்கிறான், நீ ஊன்னு சொல்கிறான் மச்சான், நாளைக்கே அவளை தூக்கிடலாங்கிறான். 2 பேரும் படிக்கிறது யூகேஜி. இவனுங்கெல்லாம் பண்ணக்கூடிய காதல் தாங்க. 2K கிட்ஸோடைய நிலவரமெல்லாம் நடுவர்களே 2K கிட்ஸ் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறாங்க. ஒரு காலத்துல கருத்து கலப்பு காதலாக இருந்தது. உண்மைதானங்க ஐயா? ஒரு காலத்துல எல்லாம் கருத்து கலப்பு காதலாக காட்டப்பட்டது. இன்றைக்கு கருக்கலைப்பு மட்டுமே காதலாக காட்டப்படுகிறதுன்னு சொன்னா இந்த காதல் எப்படி புனிதமான காதலாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் நடுவர் அவர்களே. ஒரு கவிஞன் தான் எழுதினாங்க, இன்றைக்கு சினிமாவில் வரக்கூடிய காதல் பாடல்கள் குழந்தைகளுக்கு பல்முளைக்கு முன்னே மீசை முளைக்க வைத்து விட்டது என்று எழுதினான் என்று சொன்னால் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகளை தூண்டுவதாக காதல் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா காலேஜ் வாசல்ல நின்று பயலுக பாடக்கூடிய பாடல் என்ன தெரியுமா? இப்படித்தான் பாடிட்டு தெரியுறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய காதல் எல்லாம் தருதலை காதலாக இருந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னா இந்த காதல் மகிழ்ச்சி அளிக்குதான்னு சொன்னா சத்தியமா சொல்றேங்க, இந்த காதல் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய காதலாக இல்லைங்க. நான் பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா இருக்கிறேங்க. பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா இருக்கிறேன். அவன் கிட்ட இருக்கிற திறமைய சொல்லுடான்னு சொன்னேன். அவன்கிட்ட இருக்கிற திறமைய சொல்லுடான்னு ஒரு பையன் எந்திரிச்சு நின்று சொன்னா, டீச்சர் நான் பின்னாடியே நடப்பேன் டீச்சர். டே இதை கின்னஸ் புத்தகத்திலேயே போடலான்டா, எத்தனை கிலோமீட்டர்டா பின்னாடியே நடப்பேன்னு கேட்டேன். டீச்சர் எதிர்த்த வீட்டு கவிதா எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாளோ அத்தனை கிலோமீட்டர் பின்னாடியே நடப்பேன் டீச்சருங்கிறான். இவன் பின்னாடி சுத்துறதுக்கு ஒரு புள்ள வேணுங்கிற காதல் தான் இன்னைக்கத்த காதல். ஆனா ஒரு பையன் சொன்னாங்க, 10 கோயில் கட்டுறதை விட டீச்சர் ஒரு ஸ்கூல் கட்டுறதான் டீச்சர் சிறந்ததுன்னா. டே பாரதி கண்ட கனவை நனவாக்க பிறந்தவனே, அன்னச்சத்திரம் 1000 அமைத்தல் ஆலயம் 10,000 நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கின்ற பாரதியின் கனவை நனவாக்க வந்தவனேன்னு எனக்கு போத்துன பொன்னாடியை தூக்கி அவனுக்கு போத்த பாரு. அவன் சொல்றான், டீச்சர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை டீச்சர், கோயிலை விட ஸ்கூலில் தான் டீச்சர் ஃபிகர் நிறையா வருது, அதனால தான் கோயில் கட்டுறதை விட ஸ்கூல் கட்டுறது நல்லா இருக்கணும்னு. நடுவுறவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய காதல் எல்லாம் காதலாக இல்ல, பெஸ்டிங்கிறான், பாய் பெஸ்டிங்கிறான், ஃப்ரெண்டுங்கிறான், க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறான், லவ்வருங்கிறான். யாரு ஃப்ரெண்டு யாரு லவ்வர் யாரு பெஸ்ட் யாரு பாய் பெஸ்டின்னு தெரியாம இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் புரியாம சுத்திட்டு இருக்கக்கூடிய காலம் எந்த காலம்னா இந்த காலம் மோசமான காலமாக இருக்கிறது. காதல் என்றால் புனிதமானதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த புனிதம் இருக்குதான்னு சிந்திச்சு பாருங்க. ஒரு புள்ளைய ஒரு பையன் காதலிக்கிறானா? கிடையாது. பல காதல் இருக்குது. அந்த காதலும் சரியான காதலாக இருக்குதானா? இல்லை. எப்படி இருக்கு தெரியுமா? காதல்னா அது எப்படி இருக்கும் தெரியுங்களா?
கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காதல் மாதிரி ஒரு உன்னதமான காதல் இந்த உலகத்திலேயே இல்லைங்க. எங்க ஐயாவுக்கு மட்டும் அது தெரிஞ்சிருந்துன்னா இன்னைக்கு காதல் வாழ்க்கை அவருக்கு நல்லா இருந்திருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்காகவே வாழக்கூடிய காதல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்காகவே அந்த ஆண்மகன் வாழக்கூடிய காதல் இருக்குது பாத்தீங்களா, அது அவ்வளவு அழகானது. எப்படி இருக்கும் தெரியுங்களா? என்னுடைய திருமணம் எல்லாம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். என்னை எல்லாம் பொண்ணு பார்க்க வரும்போது என் வீட்டுக்காரரை ஜன்னல் வழியா அப்படி ஓபன் பண்ணி பாரதி ராஜா படத்துல வர கதாநாயகி மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒத்த கண்ணுல பார்த்தங்க. அதுல ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. நமக்குன்னு வாய்க்க போற கணவர் எப்படி இருப்பாரோ, கமலஹாசன் மாதிரி இருப்பாரோ, கருங்குரங்கு மாதிரி இருப்பாரோ, கட்ட பொம்மன் மாதிரி இருப்பாரோ, இம்சை அரசன் மாதிரி இருப்பாரோ, கருங்குரங்கோ கமலஹாசனோ கட்டையோ குட்டையோ நெட்டையோ சொட்டையா இருந்தாலும் அவரையும் கட்டிட்டு மகிழ்ச்சியா வாழணும்னு நினைக்கிற திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். நடுவர் அப்படி பொண்ணு பார்க்க வரும் பொழுது நான் காஃபி எடுத்துட்டு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். எல்லாரும் அவங்கவுங்களுடைய நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் நடந்த சம்பவத்தை அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. எனக்கு வாக்கப்படக்கூடிய அந்த தலையாட்டி பொம்மைக்கு நான் கொண்டு போய் காஃபியை எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். நம்ம பேச்சக்கே என்ன என் வாழ்க்கையில யாரோ பூகம்பத்தை உருட்டுறாங்க. சந்தோஷமானே அந்த காட்சியெல்லாம் யாராலையும் திருப்பி பார்க்கறதுக்கு நேரம் இல்லம்மா. இப்போ நீங்கள் என்ன கை தட்டினீங்க? நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு நம்ம பிள்ளை இப்படி நீங்கள் கை தட்டி அப்படி காஃபி எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தனா, காஃபி அவர் கையில் வாங்கினதுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது அதில் ஒரு ஈ விழுந்திருந்துச்சு. காஃபியை பார்த்தாரு, ஈயை பார்த்தாரு, என்ன பார்த்தாரு, காஃபியை பார்த்தாரு, ஈயை பார்த்தாரு, என்ன பார்த்தாரு. போச்சு, நம்ம இன்னைக்கு திட்டு வாங்க போகிறோமே நினச்சிக்கிட்டு பரிதாபத்திற்குரிய முகத்தோடு அவரையே நான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? என்னம்மா சொன்னாரு? என்ன தெரியுமா நடுவர்களே சொன்னார்? சொல்லுமா. நான் தான் உன் அழகில் மயங்கிட்டேன்னு நினைச்சேன், இந்த ஈகோட மயங்கிருச்சே ராசாத்தி அப்படின்னு சொன்னாரு பாருங்க. நான் என்ன செய்யட்டும்? நடுவர்களே அப்படி மயங்கினவர் தாங்க. கல்யாணத்துக்கும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம், எங்களுடைய நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் 2 மாசம் இடைவெளிங்க. அவரை பார்க்காம என்னால இருக்க முடியல, என்ன பார்க்காம அவரால் இருக்க முடியல. போன் இல்ல, செல்போன் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, பேஸ்புக் இல்ல, ட்விட்டர் இல்லைங்க. எப்படி தாங்க மனுஷனை பார்க்கறது? எப்படி தாங்க பார்க்கறது? நான் வெள்ளிக்கிழமை ஆனா மாரியம்மன் கோயிலுக்கு போவேங்க. என்னை பார்க்கறதுக்கு மாரியம்மன் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாரும். யாரோ தூக்கி எறிகிறாங்க பாத்திரத்தை. அப்படியெல்லாம் கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எரிஞ்சிடாதீங்க. மாரியம்மன் மாதிரியே இருப்பேன்னு சொல்லிட்டு மாரியம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை ஆனா போவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாரியம்மன் கோயிலுடைய பேக் சைடில் வந்து நின்று என்ன பார்க்கறதுக்கு வந்து நிற்பார் நடுவர் அவர்களே. அப்படி என்ன நான் அவர் பார்க்க, அவர் என்ன பார்க்க, நான் அவர் பார்க்க, என்ன அவர் பார்க்க, ஊரே அதுக்கப்புறம் எங்களை பார்த்து சிரிச்சது. அதுக்கப்புறம் தான் நடுவர் அவர்களே தெரிஞ்சு. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி நடுவர்களே. அந்த 2 மாசம் அவரை பார்க்காம இருக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே அந்த வேதனை கூட நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் அப்படி பாட்டா வரும். எப்படி தெரியுமா நடுவர்களே? முதல்ல எங்க வீட்டுக்காரர் கல்யாணம் ஆன புதுசுல என்ன பார்த்துங்க, வாடி போடி அவளை இவளை நான் டீ போட்டு தாங்க கூப்பிட்டாரு. இப்பெல்லாம் டீ போட்டுட்டு வந்து தான் கூப்பிடுறாரு. வளரு பட்டிமன்றத்துக்கு நேராச்சடி தங்கம் டீயை குடிச்சிட்டு கிளம்புமா அப்படின்னு சொல்றாருன்னா, நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் தான் அந்த உண்மையான மகிழ்ச்சியும் வாழ்க்கையின் தத்துவமும் புரியும். சொன்னா வாழ்க்கையின் மகிழ்ச்சி இந்த திருமணத்துல தான் நடுவர்களே இருக்க முடியும். நடுவில் போன வாரம் என்னுடைய பிறந்த நாள். மாமா பூ வாங்கிட்டு வந்து கொடுங்க மாமான்னு கேட்டாங்க. என்ன பூங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கணும்? ரோஜா பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம், மல்லிகை பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம், முல்லை பூ வாங்கிட்டு வந்துருக்கலாம், ஜாதி பூ கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஆனா என் வீட்டுக்காரர் என்ன பூ தெரியுமா நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு? என்னம்மா? சாமிக்கு வைக்கிற சாமந்தி பூவே வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. ஏன் மாமா சாமிக்கு வைக்கிற சாமந்தி பூவை மறந்து போய் வாங்கிட்டு வந்துட்டீங்களா மாமானே? அதுக்கு அவர் சொன்னாரு, நீ தாண்டி தங்கம் எனக்கு சாமியேன்னு சொன்னாருங்க. ஆனதா சின்ன கொஞ்ச நேரம் தான். நடுவில் என் வீட்டுக்காரர் இது வரைக்கும் எனக்கு தங்க நகை வாங்கி கொடுத்ததே இல்லைங்க. தங்க நகையை வாங்கி கொடுத்ததில்லை. நான் கேட்டேன், ஏன் மாமா தங்கமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்களே ஏன் மாமானே? 50 kg தாஜ்மஹால் தங்கமே நீ இருக்கும் பொழுது உனக்கு எதுக்கடி இன்னொரு தங்கம்னு சொன்னாருங்க. அப்படி வாழ்க்கைனா கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கணும் நடுவர்களே? மாமனார் மாமியாரை மதிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி இல்லைங்க. கல்யாணமாகி நாங்க புகுந்த வீட்டுக்குள்ள வந்தவனே நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செஞ்ச இங்க பெண்கள் இருக்காங்களே, உடுமலைப்பேட்டை பெண்கள் எல்லாம் எப்படி தெரியுமா சொல்லுவோம்? மாமனார் மாமியார் அத்தை
அத்தை மாமான்னு சொல்ல மாட்டாங்க நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல. எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? எங்கள் உடுமலைப்பேட்டை பெண்கள் எல்லாம் கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்குள்ள வந்தவனே மாமனார் மாமியாரை பார்த்து அப்பா அப்பப்பா அம்மா அடேங்க அம்மா நல்லா கைத்துட்டுங்க, நம்ப மாட்டாங்க. அப்படி பாசமா சொல்லுவோங்க நிச்சயிக்கப்பட்ட திருமணம். சொன்னா நம்ப மாட்டீங்கக்கா, எனக்கு கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது. சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு இன்னைக்கும் எங்க மாமியார் காலை தொட்டு கும்பிட்டு தாங்க நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். எனக்காக ஒரு கைத்தட்டல் கொடுங்க. மாமியார் காலை தொட்டு கும்பிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். ஏன் தெரியுமா? எவ்வளவு பொய்யத்தாமா அவங்களும் கேட்பாங்க. ஏன் தெரியுமா? நம்புங்க. ஏன் தெரியுமா? அவங்க காலுக்கடியில் தான் நகைப்பெட்டி பணப்பெட்டியெல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பத்திரமா இருக்கான்னு அப்பப்போ பார்த்துக்கிறது. அப்படியெல்லாம் இல்லைங்க. எதுக்காக தெரியுமா? எங்கள் மாமியாரை நான் மதிக்கிறேன். நான் வீட்டுக்கு மூத்த மருமக, நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட மருமக. என் வீட்டில் ஏதாவது முடிவு எடுக்கணும்னா பட்டிமன்றத்துக்கு போய் ஒரு வாரம் கழித்து வீடு திரும்பினா கூட ஈரோட்லேயே அறிவான புள்ள அழகான புள்ள வளர்மதி தான், வளர்மதி வரட்டும், அவளை கேட்டுட்டு நம்ம வீட்டில் எந்த முடிவாக இருந்தால் எடுக்கலான்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. இது நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் மட்டும்தான் நடுவர்களை நடக்கணும். நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் தான் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா பெரியவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி திருமணம் செய்து வைப்பாங்க. காதல் திருமணத்தில் ஓடி போய் யாருடைய வாழ்த்துதலும் இல்லாமல் ஏச்சு பேச்சுகளால் செய்யப்படுகின்ற திருமணம், அந்த திருமணம் திருமண பந்தமாக இருக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நடுவர்களே. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் கல்யாணம் ஆழி ஒரு 6 மாசம் ஆகும். பிள்ளை 5 மாசம் முழுகாம இருப்பாங்க. 5 மாசம் முழுகாம இருப்பா. வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் ஒன்று கூடி என் புள்ள மாசமா இருக்கிறா, என் மருமக மாசமா இருக்கா, என் பேத்தி மாசமா இருக்கிறான்னு அந்த மாசமான விழாவை கூட திருவிழாவாக கொண்டாடுவது எங்கேன்னு கேட்டா நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல தாங்க அந்த விழாவாக கொண்டாடுவார்கள். அந்த பிள்ளை வரக்கூடிய நாளை எதிர்பார்த்து அப்படி சந்தோஷத்துல குடும்பமே மகிழ்ச்சியா இருக்கும். பாத்தீங்களா? அந்த குழந்தைய கையில வாங்குற சந்தோஷத்தை விட இந்த உலகத்துல வேற எந்த சந்தோஷமும் இல்லைங்கிறத அழகா சொன்னாங்க. எப்படி தெரியுமா சொன்னாங்க? அப்படி குழந்தை பிறக்கிறது கூட திருவிழாவாக கொண்டாடுவாங்க. காதல் திருமணத்துல ஒரு பிள்ளை மாசமா இருக்கிறான்னு வச்சுங்களேன், தன்னுடைய அந்த இனிய விஷயத்தை கூட பெத்த தாய்க்கு ஒரு முறை முதலா தன்னுடைய மகள் சொல்லணும்னு ஆசைப்படுவா. அதை கூட அவளால் சொல்ல முடியாது. மாசமா இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே எத்தனையோ காதலர்கள் அந்த பிள்ளையை நடு ரோட்ல விட்டுட்டு இன்னொரு திருமணத்தை தேடி ஓடி போயிடுவாங்க. அப்ப பெத்த தாய் வயிறெறிஞ்சு சொல்லுவா, ஐயோ இந்த மாதிரி நீ நடு தெருவில் நின்ற கூடாதுங்கிறதுக்காகத்தானே உன்னை இந்த காதல் கல்யாணம் பண்ண வேண்டான்னு சொன்னேன். என் பேச்ச கேட்காம போயிட்டியே, இப்ப காலம் முழுக்க நீ கண்ணீர்ல நிப்பையேன்னு ஒவ்வொரு பெத்தவங்களும் கண் கலங்குகிறார்கள் என்று சொன்னால் இந்த திருமணம் எப்படி மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய திருமணமாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் நடுவர்களே. காதல் திருமணத்தை நாங்க தப்பு சொல்லல நடுவர்களே. ஒண்ணுதான் நான் இந்த இளைய தலைமுறைக்கு சொல்ல விரும்புகிறேன். காதல் திருமணம் செய்யறீங்களா? 25 வருஷம் உங்களை பாடுபட்டு வளர்த்து உங்களுக்காகவே சுவாசம் தந்து உயிர் தந்து உழைப்பு தந்து படிப்பு தந்து தொழில் தந்து உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் தங்கள் கனவுகளை எல்லாம் தியாகம் செய்கிறார்கள். பெற்றோர்கள் உங்களை மட்டும் சுமக்கவில்லை, உங்கள் கனவுகளையும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய வயிறு எரிய செய்து நீங்கள் ஓடி போய் திருமணம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை அவர்கள் வயிறை போலவே எரிந்துவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நடுவர்களே. உங்களுடைய காதல் உண்மையான காதலாக இருந்தால் பெற்றோர்களுடன் சம்மதத்தோடு அவர்கள் சம்மதிக்கும் வரை எங்கள் காதல் உயர்ந்தது என்று புரிய வைத்து திருமணம் செய்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி, சிறகு கிடைத்தால் பறந்து போவது காதல் திருமணம், சிறகு கிடைத்தால் பறந்து போவது காதல் திருமணம், சிலுவை கொடுத்தாலும் சுமக்க தயாராக இருப்பதுதான் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்று சொல்லி, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சி தரும், அந்த திருமணமே சிறந்தது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கு மேல சாபம் விட முடியாதுமா.
பேராசிரியர் வளர்மதி அவ்வளவும் அத்தனையும் நல்ல கருத்துக்கள். நேரத்தினுடைய அருமை கருதி குறைவாக முடிச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கு மனித வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியமாக தேவை? ஒரு பெற்றோருடைய வாழ்க்கையின் நிதர்சனத்தை இளைய தலைமுறை பிள்ளைகள் எப்படி எடுத்துக்கணுன்றத நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தினுடைய நியதிகள் என்னன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்பதை பயிர்களை காப்பதை போல அன்னைக்கு எழுதி வச்சார் கண்ணதாசன். ஐயோ வாங்க பேராசிரியர், வாங்கண்ணா. தேனா சிவகுமார். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டபலாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாலை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்களையே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவன். கடவுளையே காதலித்து வணங்கக்கூடிய பெருந்தன்மையான உள்ளத்திற்கு சொந்தக்காரர்கள். நான் ஏன் மைக்கை அங்கேயே கூட வச்சு பேசலாம், ஏன் இங்கே வந்தா தெரியுங்களா? அப்படியாவது இந்த வாயாடித்தனங்கள் எல்லாம் கொஞ்சம் குறையட்டும் என்பதற்காகத்தான். 2 பேர் வந்து பேசினாங்க, உண்மையை பேசினார்கள். எப்பவுமே பேசி முடிக்கும் போது தான் அந்த ஃபைனல் டச் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தார். அரக்கோணம் தினேஷ் அவர்கள் வந்து சொன்னார்கள், பாடுங்கள் இவன் கல்லறையில் இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று. அவர் பேச்சை எடுத்துக்கலாமா? இந்த பச்சை சீலக்காரம்மா சொல்லுது, உங்களுக்கு கூட யோசிப்பீங்க, ஆனால் இவர் கூடவே இருந்து மேடை மேடையாக மியூசிக் போட்ட அவினாலேயே பொறுக்க முடியலனா அப்போ எந்த அளவுக்கு இந்த அம்மா பேசியிருக்குது பொய். வாய் இருந்தா வாழ சொன்னா, இல்லைன்னா எங்க அம்மா வந்துட சொன்னாங்கிற மாதிரி இருக்குது. என்னங்க ஒரு உங்க வீட்டு பொய் எங்க வீட்டு பொய் அண்ட புழு ஆகாச புழுகுகளா புரிக்கிறாங்க. நான் வரும்போதே நினைச்சேன், நம்மளை பார்த்து தம்பி சொன்னார் இல்லையா, இவர் பார்த்தா எப்படி இருக்குது, ஒன்றுக்கு 4 காதலிச்சிருக்க மாதிரி எல்லாம் இருக்கிறாரு. ஆனால் இவர் என்னமோ நினச்சிக்கிட்டார், இவர் அதில் ஏதோ பயம் நினச்சிட்டு. காதலிக்கிறதுல இருக்கிற சிரமம் தெரியுங்களா? அழக காஸ்ட்லியான பைக் வேணும், காஸ்ட்லியான செல்போன் வேணும், பணக்காரனாக இருக்கணும், அழகா இருக்கணும், செவப்பா இருக்கணும். ஏன்னா செவப்பா இருக்கிறவன் தான் பொய் பேச மாட்டானாமா. இத்தனை கண்டிஷனை வச்சுக்கிட்டு இது எல்லாருனாலையும் முடியுமா? அதுவும் என்னாலையும் முடியுமா? ஆனாலும் அதை பற்றி ஏன் பேச வந்திருக்கிறோம்னா, நாங்கள் எனக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம். இதோ உங்க முன்னால் கொண்டுக்கிறாரே சாமிநாதன் ஐயா, அவரெல்லாம் தான் என் கல்யாணத்துக்கு வந்தாங்க. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தினால பாதிக்கப்பட்டவன்கிறதுனால தான் நான் இப்போ காதல் திருமணத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன். அப்புறம் பாருங்க, காதல் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு டாமினேஷன் இருக்கு. ஆம்பளை என்ன சொல்றானோ அதை தான் கேட்கணும். பாருங்க, இவன் பார்க்குற பொருளெல்லாம் அந்த அம்மா பார்க்கணுமா, அந்த பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு பார்க்கறது எல்லாமே இவன் மூஞ்சியே இருக்கணுமாமா. இவன் மூஞ்சியவே 1 மணி நேரத்துக்கு மேலே பார்க்க முடியாது, ஆனால் பார்க்கறதுல எல்லாம் இவன் மூஞ்சியே தெரியணுமாமா. இதுதானுங்க டாமினேஷன். சுதந்திரமே இல்லாதது தான் காதல் திருமணம். அப்புறங்க இந்த அம்மனி சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சு, முருகன் ரொம்ப அழகுன்னு. அப்படி அப்போ முருகன் செஞ்சதை தானே ஃபாலோ பண்ணணும். கோயிலுக்கு போகிறோம், முதல்ல தெய்வ யானை வள்ளியுமா, வள்ளி தெய்வ யானைன்னு சொல்லுவோமா? சொல்லுங்கய்யா. வள்ளி தெய்வ யானை. ஆமாம், அவர் காதல் திருமணத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்தவர். அப்புறம் இன்னொன்று சொல்லுச்சு, மதுரை வீரன் பொம்மி தான் அழகுன்னுச்சு. அதுவும் ஒரு லவ் மேரேஜ்மா. நீங்கள் இப்போ பாதுகாப்பான வாழ்க்கையை பற்றி கேட்கல, அறிவுள்ள வாழ்க்கையை பற்றி கேட்கல, செல்வாக்கான வாழ்க்கையை பற்றி தலைப்பு கேட்கல. என்ன கேட்டிருக்குது? மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எது மகிழ்ச்சி எங்கே இருக்குது? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி வச்ச புல்லாறு மாதிரி உட்காந்துக்கிறது இல்லையா மகிழ்ச்சி இருக்கிறது? இல்லை. அப்புறம் எங்கே இருக்கிறது பாருங்க. அப்புறம் காதல் ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை. என்ன
காதல் ஒன்று கெட்ட வார்த்தை இல்லை. காதல்னா என்ன தெரியுங்களா? மௌனம். எதையும் இந்த மாதிரி வாயடித்து சாதிக்கிறது வெற்றி அல்ல. மௌனமாக இருந்து வாழ்க்கை நடத்துவதே வெற்றி. அதன் சிறப்பு காதல் திருமணத்தில் தான் இருக்கிறது. ஐயா, ஏற்கனவே பார்த்து பழகி பேசி நம்ம வீட்டு குடும்ப விஷயத்தை அவிகளுக்கு தெரியும், அவிய வீட்டு குடும்ப விஷயத்தை நம்மளுக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பின்பு அந்த காதல் கசப்பதில்லை, பிரிவதில்லை. எங்கெங்கோ நடக்குது. என்னமோ விஜயகாந்த் சொல்லுவார் சினிமாவில் புள்ளி விவரங்கள், அந்த மாதிரியெல்லாம் புள்ளி விவரங்களை சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் சும்மா புள்ளி விவரங்கள், அதெல்லாம் உண்மையான விவரங்கள் அல்ல. எப்படி தெரியுங்களா? தன்னுடைய தலைவியை, தன்னுடைய காதலியை, தன்னுடைய துணைவியை, மனைவியை இப்படி ஒருவன் கேட்கிறான்னா அந்த பொன் மீது நம்பிக்கை இல்லாதவன், நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் இருக்கிறவன் தான் கேட்பான். அதுக்கு அது அம்மா சொல்கிறா, நான் இதை உண்மையை உங்கள்கிட்ட சொல்ல வந்தேங்கய்யா. நான் வரும்போது என்னுடைய கருங்கூத்தலை பார்த்து மேகம் என்று வண்டுகள் எல்லாம் மோதிச்சு, அப்போ என் கையில் மூடுனே தலை களைஞ்சிருச்சு. இப்படி ஒரு சாதாரணமானதுக்கெல்லாம் சந்தேகப்படக்கூடியதுதான் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். அது ஏன் முன்பின் அறிமுகம் இல்லாதவங்களை பிடிச்சி கட்டி வச்சுறது. ஐஸ்வர்யா ராய் மாதிரி போட்டாவை காமிப்பாங்க, நாளைக்கு மணவரையில் உட்காந்துக்கிறது அருக்காணி உட்காந்துருப்பான். இதுதான் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். ஆனால் எங்களது அப்படி இல்லை. திரிஷா இல்லைன்னா நயன்தாரான்னு போய்கிட்டே இருப்போம். அதுதான் காதல் திருமணத்தினுடைய வெற்றி. அந்த ஒரு எதையுமே லேசாக எடுத்துக்கணும், அந்த ஒரு நிலை இருக்க வேண்டும். ஆக அது மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய காதல் திருமணத்தில் இருக்கக்கூடிய நளினத்தை பார்க்க வேண்டும். இவ்வளவு ஒரு பெருமைக்குரிய விஷயங்கள் எல்லாம் காதல் திருமணத்தில் இருக்கிறதுனாலே அதை நம்ம கெட்டதாக நினைக்க வேண்டாம். நல்ல வரன்களை பார்த்து, நல்ல பெண்களை பார்த்து, அவர்கள் முடிவு சொன்னாலும் அதை நம்ம கேட்டு நல்ல திருமணங்களையே நாம் நடத்துவோம். அது காதல் திருமணங்களாக அந்த தலைவனும் தலைவியும் ஒத்து வாழ வேண்டும். அதற்கு காமாட்சி அம்மனும் அருள் புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, எனக்கு அவசரமான பணி, நாளை ஒரு நிகழ்ச்சி, அது மட்டுமல்ல விடைத்தாள் திருத்தும் பணி. அதனால் இன்று விடைபெற்றுக் கொள்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி. வாய்ப்பளித்த அத்துணை என்னுடைய 24 மணி தெலுங்கு சிட்டியார் உறவுகளுக்கும் என்னுடைய மகிழ்ச்சிகள், நன்றிகள், வணக்கங்கள். வாங்கம்மா கவிதா. ஐயையோ, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. நடுவர் அவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை பத்தி பேசும்போது கூட்டம் அப்படியே அலமோதிட்டு இருந்துச்சு. 2 பாட்டை போட்டாரு மனுஷன். நாளைக்கு போற காலத்துல அவருக்கு த்ரிஷா வேணுமா நயன்தாரா வேணுமா? ஊர்ல போய் பேப்பர் திருத்துற வேலையை விட்டு போட்டு த்ரிஷா நயன்தாரா காதல் கத்திரிக்கான்னு பேசிட்டு இருக்காரு. காதல்னா என்னங்க? காதலை பத்தி பாட்டே எழுதிருக்காங்க. இப்படி ஒரு பாடலெல்லாம் எடுத்துறாங்கன்னு எனக்கே தெரியல. இதுதான் உண்மையான நிலவரம். காதல் பண்ணா மூளை இருக்காது, கட்டாயம் பைத்தியகாரங்களாத்தான் சுத்தணும். காதல் படத்தை பார்த்துமா இன்னும் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, எத்தனையோ கடங்காரங்களா மாறுறதுக்கு காரணம், திருடர்களா மாறுறதுக்கு காரணமே இந்த காதல் தான். நீங்க ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க, நிறைய திருட்டு கேஸ் வரும். அந்த திருட்டு கேஸ் பண்றது நிறைய காலேஜ் பசங்க பண்ணுவாங்க. அந்த பசங்க கிட்ட கேட்டா அவன் ஒரே காரணம் தான் சொல்லுவான், என் காதலிக்கு செயின் வாங்குறதுக்காக திருடினேன், என் காதலிக்கு போன் வாங்கி தரதுக்காக திருடினேன்ட்டு ஒரு திருடனாக உருவாக்கக்கூடியது காதல். அப்படின்னா அப்படிப்பட்ட காதல் திருமணம் தேவையா நடுவர்களே? இப்படிப்பட்ட காதல் திருமணம் தேவையே இல்லை. இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளு, யானும் நீயும் எவ்வொழிவரினும் செம்புளப்பெயல் நீர் போல் அன்புரை நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு செம்புளப்பெயல் நீரார் குறுந்தொகையில அழகா பாடியிருக்காரு. அதனால நாங்க காதலிக்கிறோம்னு சொல்லுவாங்க. இப்ப ட்ரெண்டே மாறிடுச்சுங்க நடுவர்களே. ஒரு புது கவிதையின் மூலமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு புது கவிதையில அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உனக்கும் எனக்கும் ஒரே ஊர் வாசுதேவநல்லூர், நீயும் நானும் ஒரே மதம், திருநெல்வேலி சைவ பிள்ளையார் வகுப்பும் கூட, உன்றன் தந்தையும் எந்தன் தந்தையும் சொந்தக்காரர்கள் மைத்துனர்மார்கள், எனவே செம்புள பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு சொல்றாங்க. அதாவது ஒரே மதத்துக்குள்ள ஒரே இனத்துக்குள்ள காதல் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா குடும்பத்துக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் வராது. மாமன் புள்ள அத்தை புள்ளைன்னு பார்த்து கல்யாணம் பண்ணுனா எந்த விதமான பிரச்சனையும் வராது நடுவர் அவர்களே. அதனால காதல் திருமண
திருமணத்தை காட்டிலும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் நடுவர் அவர்களே சிறந்தது. இந்த எனக்கு முன்னாடி வந்து ஒரு அக்கா பேசிட்டு போனாங்க. இன்னியும் அந்த அக்கா உட்கார்ந்துருக்காங்கன்னா எனக்கு ஆச்சரியம் தான். அவங்க பேசுனாங்களே பேச்சு அண்ட புழுகு ஆகாச புழுகு. இந்த மாதிரி ஒரு பேச்சை நான் கேட்டதே இல்லை நடுவர் அவர்களே. இன்னைக்கு தான் நான் கேட்குறேன். அவங்கள உண்மையா என்னன்னா பத்திரமா கொண்டு போய் அவங்க ஊர்ல பாண்டிச்சேரியில விட்டுறணும் நடுவர் அவர்களே. ஏன்னா போலீஸ் தேடிட்டு இருக்குது. பல உண்மைகளை உடைச்சிட்டாங்க. மாமியாரை எப்படி தலகாணியை வச்சு அமுத்துறது, எப்படி விஷத்தை கலந்து கொடுக்கறது, பல டெக்னிக்குகளை வந்து அப்படியே அப்படியே உண்மைகளை உளறிட்டு போயிட்டாங்க நடுவர் அவர்களே. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திலையும் சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு போவா பொம்பளை, சரிங்களா? அதாவது இவங்க சொன்னாங்க பாருங்க ஒரு 3 வார்த்தைகள், வாசம் வாசம் வாசம்னு. மல்லிகைப்பூ வாசம் வீசுதான் 3 மாசத்துல, அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் வாசம் வீசுமா, அதுக்கப்புறம் பால் புட்டி வாசம் வீசுமா. இப்போ ஆனால் ஒத்துக்கிறேன், ஆமாம் மல்லிகைப்பூ வாசம் தான் வீசுது, சரி பர்ஃப்யூம் வாசம் தான் வீசுது, குழந்தைகள் பிறந்து பால் புட்டி வாசம் தான் வீசுது. உங்களுடைய காதல் திருமணம் எப்படி இருக்குது? டைவர்ஸ் கேஸ்ன்னு நாறுது நடுவர் அவர்களே. உண்மையா சொல்ல போனோம்னா காதல் திருமணம் செய்தவர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ்ன்னு கோர்ட்ல நின்றுட்டு இருக்காங்கிறது நீங்க அறிஞ்சதுதான். அதாவது காதல் அப்படின்னா என்ன அப்படின்னா மீட்டிங்கு டேட்டிங்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா நடுவர் அவர்களே? மீட்டிங்கு டேட்டிங்கு இன்னைக்கு வந்து ஒரு புது ட்ரெண்ட் வந்துருச்சான். வரும்போது உமா மகேஸ்வரி அம்மா சொன்னாங்க, அதாவது குழந்தையே வேணாமா, குழந்தையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாங்கிற மாதிரி இன்றைய டேட்டிங் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா எங்க நம் சமூகம் எங்க நடுவர் அவர்களே போயிட்டு இருக்குது. நிறைய பாடல்கள் எல்லாம் பாடினாங்க அக்கா, அடியா தாடி மனசுலேயே அப்படி நொந்து போயிட்டே நடுவர் அவர்களே. எங்களுக்கும் தான் பாட்டெல்லாம் இருக்கு. ஏன் மாமா சம்பத்து மாமா, ஏன் மாமா சம்பத்து மாமா, நான் எதுக்கு யாரோ ஒரு முத்து மாமாவை பாடணும் நடுவர் அவர்களே? கொஞ்ச நாச்சி மனுஷன் வந்து மனுஷன் மாதிரி பேசணும் நடுவர் அவர்களே. எனக்கு அக்கா பேசும்போது அப்படியே மனசெல்லாம் பக்கு பக்குன்னு இருந்துச்சு. அக்கா ஒரு பாட்டு பாடினாங்க பார்த்தீங்களா, உண்டான காயமேங்கு, ஐயோ மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது அப்படின்னு இந்த மஞ்சுமல் பாய்ஸுக்குள்ள ஒரு குழி இருக்கும்ல நடுவர் அவர்களே, பார்த்துருக்கீங்களா? மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தீங்களா? அதுக்குள்ள ஒரு குழி இருக்கும். அந்த குழிக்குள்ள இந்த 3 பேத்தையும் உள்ள தள்ளிட்டு இவங்களுடைய காதலை விட்டு தூக்க சொல்லி பாருங்க நடுவர் அவர்களே. ஒருத்தர் வரமாட்டாங்க, போனா போதும் சாமி அப்படின்னு விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு காதல் வந்து ஒரு பொய்த்தனமானது நடுவர் அவர்களே. காதலை நம்பி நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. இந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு இருக்கு தெரியுங்களா? அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? அச்சம் மடம் நாணம் கூட தெரியும், பயிர்ப்புனா என்னன்னு தெரியுமா நடுவர் அவர்களே? இல்லம்மா தெரியல. பயிர்ப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு பஸ்ஸில் நான் போயிட்டு இருக்கேன், பஸ்ஸில் போகும்போது கூட்டமாக இருக்கு, கண்டக்டர் வந்து உரசிட்டு போகிறான், ஷீ அப்படின்னு தள்ளுவோம். அடுத்து வந்து மேலே வந்து ஒருத்தன் மோதுவான், நான் எப்படி மோதுது வாரு அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நின்றுட்டு இருக்கான், என் பின்னாடி என் வீட்டுக்காரர் நிற்கிறாரு, மேலே விழுகிறார், மாமா கொஞ்சம் பார்த்து நின்னுங்க மாமா, எங்காவது கீழே விழுந்துடாதீங்க. பயிர்ப்புனா இதுதான் நடுவர் அவர்களே. இதுவே ஆண்களுக்கான பயிர்ப்புனா எப்படி தெரியுங்களா? இதுவே நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்களுக்கு எங்கேயாவது பயிர்ப்பு இருக்கா, மேலே போய் நம்ம மோதிட்டோம்னு வச்சுக்கோங்க, பார்த்துங்க வேணா என்னை பிடிச்சிக்கிறீங்களா அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்கான மிகச்சிறந்த பண்பு நலன்களை கொண்ட இந்த உடுமலை இடத்துல வந்துட்டு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு கொண்ட மகாலட்சுமிகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து காதல் திருமணம் தான் சிறப்புன்னு பேசுறாங்க. இந்த உடுமலைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு நடுவர்களே. என்ன தெரியுங்களா? நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது பாத்தீங்களா? ஒரு கோயில்ல கர்ப்பகிரகம் இருக்கிற மாதிரி மேற்கு தொடர்ச்சியினுடைய கர்ப்பகிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா உடுமலை மாநகரம். இது மிகச்சிறந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம். இந்த நகரத்துல வந்து காதல் திருமணம் சிறந்தது, காதல் சிறந்ததுன்னு பேசிட்டு இருக்காங்க. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல போடக்கூடிய 3 முடிச்சு இருக்கு இல்லைங்க, எப்படிப்பட்டது தெரியுங்களா? கொஞ்சல்கள் கெஞ்சல்கள் நிறைந்திருக்கக்கூடிய திருமண வீடுகள்ல எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுங்களா? ஆனந்தமா இருக்கும் தெரியுங்களா? ஒண்ணு இல்லை நடுவர் அவர்களே, ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய அப்பா அம்மா இருந்தா கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு உடை வாங்குகின்ற பாங்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன விலையில ட்ரெஸ் கேட்டாலும் வாங்கி தருவாங்க நடுவர்களே. அப்படி பார்த்து பார்த்து தன் குழந்தையினுடைய அழகை பார்த்து பார்த்து ரசித்து பார்த்து வளர்க்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைக்க தெரியாதா? இவங்க போய் காதல்ங்கிற ஒரு நரகத்துல விழுந்துட்டு பின்னாடி ஐயோ நான் இவனை கல்யாணம் பண்ணி ஏமாந்துட்டேனேன்னு கைகட்டி நின்றுட்டு அழுகக்கூடிய காட்சிகளை வந்து சமூகத்தில் கொண்டு வரக்கூடாது நடுவர் அவர்களே. ஒரு கவிதை சொல்லுவாங்க,
பாபர் மசூதியும் கன்னி பெண்களையும் இடிக்க மட்டும்தான் வருகிறார்கள், கட்ட யாரும் வருவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்றைய காதல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இடிப்பதற்காக மட்டும்தான், உடல் சார்ந்த காதலாக மட்டும்தான் இருக்கிறதே தவிர உள்ளம் சார்ந்த காதலாக இருக்கவே இல்லை. நடுவர் அவர்களே, நீங்க அழகான ஒரு பாடல் மூலமா சொன்னீங்க, எத்தனை வாலிபங்கள் மறைஞ்சா கூட அந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல என்னுடைய மனைவி என்னுடைய தங்கம்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு ஊன்றுகோல் ஊன்றி தன்னுடைய மனைவியையும் கூட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காதல் திருமணத்துல பார்க்க முடியுமான்னு சொன்னா பார்க்கவே முடியாது. நடுவர் அவர்களே, திருமணம்னா எப்படிப்பட்டதுன்னா, நாங்க ரசிச்சு ரசிச்சு வாழ்றோம். நடுவர் அவர்களே, 7 ஜென்மம் எடுத்தாலும் என் புருஷன் தான் எனக்கு புருஷனா வரணும்னு சொல்லி மாங்கல்ய பூஜை விரதம், எத்தனை விரதங்கள் செஞ்சு என்னுடைய புருஷன் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னு செய்யக்கூடிய இந்த விரதங்கள் அனைத்துமே, நோன்புகள் அனைத்துமே, வரலட்சுமி நோன்புகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தின் வீட்டில் மட்டும்தான் நடக்கும். காதல் திருமணம் வீட்டில் பார்ட்டி தான் நடக்கும். அப்புறம் பாதியில் கண்டு போயிடுவாங்க. அதனால் அந்த பாதியில் கண்டு போடக்கூடிய அந்த திருமணம் நமக்கு வேண்டவே வேண்டாம். நடுவர் அவர்களே, இலக்கியத்தில் நீங்கள் கோவலனையும் கண்ணகியும் பார்த்துருப்பீங்க. மிகச்சிறந்த இல்லறத்திற்கு எடுத்துக்காட்டா கோவலனையும் கண்ணகியும் சொல்லலாம். மாசரு பொன்னே வளம்புரி முத்தே அப்படின்னு கொஞ்சி கொஞ்சி வாழ்ந்தான் கோவலன். காதல் வலையில விட்டு மாதவி கூட போய் அவனுடைய வாழ்க்கையே நரகமாச்சு. நடுவர் அவர்களே, திரும்ப அவன் எங்க வந்தான்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனைவியினுடைய வீட்டின் கதவைத்தான் வந்து தட்டி, கண்ணகி நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிடுன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு மதுரைக்கு போனான். அங்க அவன் தலை துண்டானது. அந்த கண்ணகி தான் வந்து தன்னுடைய கணவனுக்காக பாண்டிய மன்னனிடம் நீதி கேட்டான். நடுவர் அவர்களே, இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் நம்மளுடைய தமிழகத்தில் வாழ்கின்ற போது தமிழ் பாரம்பரியம் பண்பாட்டினை காக்க நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் சிறந்ததுன்னு நீங்க கட்டாயமா சொல்லணும். நடுவர் அவர்களே, ஆகவே கடைசியா 2 ஊரை வந்து சேர்த்து வச்சா அது நிச்சயிக்கப்பட்ட திருமணம். 2 ஊர்ல கலவரம் உண்டானா அதற்கு காதல் திருமணம். அதனால நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தின் மூலமா ஊர்களும் மக்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்வோட வாழ்வோம். இந்த கலவரமோ இனக்கலவரமோ நம்மளுடைய நாட்டில் வேண்டவே வேண்டான்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக பேராசிரியர் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள். இப்போ வந்து 3 பேர் பேசிட்டு போனாங்க நடுவர்களே. எனக்கு என்ன டவுட்னா, இவங்களுக்கு காதல் செய்யறது பிரச்சனையா இல்லை ஒரு பொண்ணையே காதல் செய்யறது பிரச்சனையா? அதுதான் எனக்கு மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. அது காத்து வாக்கில் தினேஷ் பேசுறது பார்த்தா காத்து வாக்கில் 2 காதல் 200 காதல் பண்ற மாதிரி இருக்கு. அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அதுக்கப்புறம் கவிதா வந்து பேசிட்டு போனாங்க. அதுதான் உண்மையை நீங்களே சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது பிரச்சனையா, காதல் கல்யாணம் பிரச்சனையா? இல்ல காதல் கல்யாணம் பிரச்சனைனா ஒரு காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறது பிரச்சனையா? என்ன ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க இவர் பேசுறத வச்சு. ஒரு பிஹெச்டியே பண்ணிரும் போல் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்கேன், இதுல ஒரு பிஹெச்டி பண்ணணும் போல் இருக்குது. பேசுனது பார்த்தா அவ்வளவு பேசிட்டு போயிருக்காங்க. இந்த கவிதா புள்ள வந்து நிறைய பேசி நடுவர்களே, என்ன விஷயம்னா அதுவே லவ் மேரேஜ் தான் பண்ணிட்டு அந்த சம்பத்து தம்பி பாருங்க, அவர் மாதிரி ஒரு நல்ல தம்பி பார்க்கவே முடியாது. போன பக்கமெல்லாம் அழுங்காம காரில் வச்சு கூட்டிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. எங்க வந்துட்டு போனாலும் சரி, இப்படி வந்துட்டு அழகா 2 பேருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா குடும்பம் நடத்திட்டு இங்கே வந்து நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் தான் சிறந்ததுன்னு பேசுது. என்ன பண்ணுறது பார்த்துங்க. அது மாமன் பாட்டு சம்பத்து மச்சான்னு கூப்பிட்டு பாட்டு பாடிட்டு நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம்னு சொல்லுது. இது எல்லாம் என்ன பண்ணுது, எப்படி போய் சொல்கிறாங்கன்னு நீங்களே பார்த்துங்க. அப்புறம் நடுவார ஒரு அம்மா உட்காந்துருக்கு பச்சை கிளியாட்டம். இதுக்கு கிளிப்பிள்ளைக்கு என்ன பண்ணும், பேசுனதே திரும்ப பேசு நடுவர்களே. அது மாதிரி முன்னாடி தினேஷ் பேசிட்டு போனது திரும்ப இது ரிப்பீட் பண்ணிக்குது. ஆக மொத்தம் இதுக்கு சொந்தமாக மூளை கிடையாதுன்னு இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நடுவர்களே, சரிங்களா? ஆக மொத்தம் 3 பேருமே பேசிட்டு போயிட்டாங்க நடுவர்களே. இப்ப நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன். தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பண்பாடுகள் என்ன தெரியுமா? காதலும் வீரம் தானுங்க தமிழர்களுடைய மிகச்சிறந்த பண்பாடு. அந்த காலத்துல இருந்து அதைத்தான் சொல்லியிருக்காங்க. தமிழர்களுடைய குணம் என்று சொன்னாலே காதலும் வீரம் தான் சொல்லியிருக்காங்க. அந்த வீரமே எப்படி வருதுன்னா காதலை முன்னிட்டு தான் வருது நடுவர்களே. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, அந்த காலத்துல பிருத்திவிராஜ் சௌஹானோட கதையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நடுவர்களே? பிருத்திவிராஜ் அப்படிங்கிறவர் டெல்லி ஆண்டுட்டு இருந்த மகன்.
அவருக்கு வந்து ரொம்ப சிறந்த வீரம் இருந்துச்சு. ஆனால் அவர் சம்யுக்தைங்கிற பெண் மேலே காதல் கொண்டார். அதுக்கப்புறம் தான் அவர் மிகப்பெரிய வீரனாக பரிமாணம் செய்யப்பட்டார் பிற்காலத்தில். என்னாச்சுன்னு பாருங்க, அந்த பொண்ணை காதலிக்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் பக்கத்து நாட்டில் இந்த சம்யுக்தாவோட அப்பா கொடுக்க மாட்டேங்கிறாரு பொண்ணை. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சவர் பக்கத்து நாட்டில் சம்யுக்தாவுக்கு சுயம்பர ஏற்பாடு நடந்தாச்சு. அங்கே போய் நின்றுட்டுருக்காரு. எப்படி நின்றுட்டுருக்காருன்னு பாருங்க, ஒரு சிலை மாதிரி நின்றுட்டுருக்காரு. சம்யுக்தாவுக்கு திருமண ஏற்பாடு நடந்துருச்சு, சுயம்பரம் கொடுத்தாச்சு, கையில் மாலை கொடுத்தாச்சு. ஆனால் சம்யுக்தைக்கு தெரிஞ்சிச்சு பிருத்விராஜ் சௌஹான் தான் அங்கே சிலையாக நின்றுட்டுருக்காருன்னு சொல்லிட்டு உடனே மாலை எடுத்துகிட்டு போய் பிருத்விராஜோட கழுத்தில் போட்டுட்டாங்க. பிருத்விராஜ் ஒரு ஆளாக நின்று அந்த பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தோடையும் சண்டை கட்டிட்டு சம்யுக்தை தூக்கிட்டு வந்து திருமணம் செஞ்சுக்கிற நடுவர்களே. இன்னைக்கு வரைக்கும் அந்த வீர கதையை நம்ம பேசிட்டு இருக்கிறோமா இல்லையா? எதுக்காக பேசிட்டு இருக்கிறோம் நடுவர்களே? அம்பிகாவதி அமராவதியோட கதையை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பிருத்திவிராஜ் சௌஹானுடைய கதையை நம்ம பேசிட்டு இருக்கோம். பிருத்திவிராஜ் வந்து குதிரையில வச்சு சம்யுக்தையை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. வரலாற்று இன்னைக்கு வரைக்கும் நம்ம சிறப்பா பேசுறோமா இல்லையா? காதலை நினைச்சா குதிரை ஓடு நடுவர்களே மனசுக்குள்ள. இவங்கள மாதிரி இருக்கிறவங்களை நினைச்சாங்க வச்சுங்க, கழுதை தான் உதைக்கி நடுவர்கள். வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்குதுங்க. இவங்கெல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கிறாங்க. என்ன காதல் திருமணத்தில் இல்லாத மகிழ்ச்சி நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் இருக்குதுன்னு இவங்க சொல்றாங்கன்னு எனக்கு புரியல நடுவர்களே. ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம், காதல் திருமணத்தில் தான் ஒருவர் புரிந்து கொண்டு வாழக்கூடிய நிலைமை முன்னாடியே இருக்குது. நிச்சயிக்கப்பட்ட கல்யாணத்தில் எத்தனை பேருக்கு பார்த்தீங்க பொண்ணையே மாற்றி கல்யாணம் பண்ண வேண்டிய கதையெல்லாம் நடந்துச்சு நடுவர்களே. அம்மாவுக்கு பிடிக்குது, அப்பாவுக்கு பிடிக்குது, அவங்களுக்கு பிடிக்குது, இவங்களுக்கு பிடிக்குது, பக்கத்து வீட்டுக்காரருக்கு பிடிக்குதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே தவிர உங்களுக்கு பிடிக்குதான்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இவங்க? சொல்லுங்க. எத்தனை பிரச்சனை வருது நடுவர்கள் அதனால. நமக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணை பிடிச்சி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இவளுக்காக அந்த பிரச்சனையை சமாளிக்கலாங்கிற எண்ணம் வரும் நடுவர்களே. ஏற்கனவே அரகுர மனசோட பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவங்க ஒரு சின்ன பிரச்சனை பண்ணாலும் அவங்க பெருசா தானே நமக்கு தெரியும். இந்த லாஜிக்கு கூட தெரியாம இவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியவே இல்லை நடுவர்களே. அப்புறம் ஏற்கனவே சொன்னாங்க நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் தான் மிகச்சிறந்ததுன்னு 3 பேர் வந்து பேசியிருப்பாங்க. நடுவர்களே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, காதல் இல்லைன்னா இலக்கியங்கள் கிடையாது, காதல் இல்லைன்னா மனுஷங்களே கிடையாது, காதல் இல்லைன்னா கதைகள் கிடையாது, காதல் இல்லைன்னா கவிதைகள் கிடையாது நடுவர்களே. எல்லாவற்றிற்கும் ஆணிவேராக இருப்பது காதல் என்ற உணர்வு தான் நடுவர்களே. காதல்கிற உணர்வு இல்லைன்னா இலக்கியங்களே அந்த காலத்தை வாழ்ந்தது கிடையாதுங்கும் போது நம்ம என்ன சொல்றது சொல்லுங்க? அது இந்த காலத்து பசங்களை எடுத்துங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்காங்க தெரியுமா? அது காதலிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்காங்க? காதல் கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி, காதலுக்கு முன்னாடி. இதுவே காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வசந்த மாளிகை படமெல்லாம் நீங்க பார்த்ததே இல்லையா? ஆமா. அதுல என்ன சொல்லியிருக்காங்க நடுவர்களே? நிறைய சொன்னாங்க, நீங்க எதை சொல்றீங்க? சிவாஜி முதல்ல என்ன பண்ணாரு, இப்படி கட்டழகானது ஒரு கற்பனை ராஜ்யம் சுத்திட்டு பார் நடுவர்களே. அதுக்கப்புறமா ஒரு பொண்ணை காதலிப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. அப்படின்னு வசந்த மாளிகை சிவாஜி நடிச்சா அந்த படம் ஓஹோன்னு ஓடுச்சு இல்லையா நடுவர்களே? இதற்கு மேல என்ன சாட்சி நான் சொல்ல முடியும் சொல்லுங்க? காதல் திருமணம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பெரியவங்களை தான் அதை ரசிச்சு பார்த்தாங்க. அதனால தான் அந்த படம் அந்த காலத்துல சூப்பர் ஹிட்டா ஓடிச்சு நடுவர்களே. இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? உண்மைதானங்க. நல்ல கைதட்டல் கொடுங்க அதுக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பாரதிதாசன் என்ன சொல்றாரு பாருங்க, கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம்னு சொல்ல நடுவர்களே. அது வரைக்கும் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் அந்த பையன் இருப்பான். ஆனா தனக்குன்னு ஒரு காதலி கிடைச்சிட்டான்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில உருப்படணுங்கிற எண்ணமே அவனுக்கு வருது நடுவர்களே. சரிங்களா? வீரமே காதலை முன்னிட்டு தான் வருது அப்படின்னு அதை வச்சுதான் நான் சொல்றேன் நடுவர்களே. பாரதிதாசன், பாரதியார் எல்லாருமே காதலை கொண்டாடினார்கள் இல்லையா? கண்ணதாசன் காதலை கொண்டாடினார் இல்லையா நடுவர்களே? இன்னும் நாமளும் என்னைக்கும் பேசிட்டு தானே இருக்கிறோம். எல்லா மனிதர்களுக்கும் முக்கியமானது காதல் நடுவர்களே. அது இல்லைன்னா இந்த உலகம் வாழ்ந்திருக்கவே முடியாது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நானே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டேன் எங்க வீட்டுக்காரர். சரிங்களா? என்ன ஆச்சரியமா கேட்குறீங்க? அழகா காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன் நடுவர்களே. இதே மாதிரி ஒரு திருவிழாவில் தான் பார்த்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரர். கவிதா சொன்ன மாதிரி நான் அவரை பார்த்தா இது பொய் சொல்லுச்சு, நான் உண்மை சொல்கிறேன். நான் அவரை பார்த்தேன், அவர் என்ன பார்த்தார், நான் அவரை பார்த்தேன், ஆனால் அவர் என்ன பார்த்தார். இப்படியே 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் அப்பா அவரை பார்க்கல, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் பார்த்து நடுவர்களே. நான் என்ன தெரியுமா வீட்டுக்கு வந்து நினைத்தேன், மனசுக்குள்ளே அவரையே யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரரு நான் என்ன பாடினேன், உள்ளத்தால் உன்னை தொடர்ந்தேன்னு பாடினேன் நடுவர்களே. அவர் என்ன பாடினார், 1000 நிலவே வான்னு பாடினார் நடுவர்களே. இதற்கு மேலே காதலுக்கு அருமையான விளக்கம் சொல்ல முடியுமா நடுவர்களே? ஆமாம், என் உயிரிலே உன்னை எழுத பொன்மேனி தாராயோன்னு சொன்னார் நடுவர்களே. 2 பேருமாக சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்ட நடுவர்களே.
இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் அழகாக போய்க்கொண்டே இருக்குது. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் விட்டு கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அவர் மேலே அவ்வளோ அன்பு இருக்குது. அதே மாதிரி அவர் என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்காக விட்டு கொடுப்பார். ஏன்னு கேட்டால் என் மேலே அவருக்கு அவ்வளோ அன்பு இருக்குது. நடுவர் அவர்களே, இந்த அன்பு தானே சாஸ்வதமாக இருக்கிறது கடைசி வரைக்கும். ஆகவே நடுவர் அவர்களே, சிரிப்புங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது, அழுகைங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்படி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒரு உணர்வுகள் இருக்குது நடுவர்களே. ஆனால் காதல்ங்கிற உணர்வு மட்டும்தான் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானதாக இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த காதல்னால தான் இன்னும் இந்த உலகம் உயிர்ப்பித்து வாழ்ந்து கொண்டு இருக்குது. அதனால் தயவு செய்து காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பாக நீங்கள் பேச வேண்டாம். நிச்சயமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி காதல் பண்ணாலும் பிள்ளைங்க அதை கொஞ்சம் யோசிக்கலாம். பெற்றோர்கள் அதை கொஞ்ச நாள் பார்த்துட்டு உண்மையான காதலாக இருக்கிறது, உண்மையான அன்போடு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சா அவங்கள சேர்த்து வைக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணலாம், பெற்றோர்களுக்கு புரியும்படி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி தன்னுடைய நிலைமையை புரிய வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் எல்லாத்துக்கிட்டையும் தாழ்வாக கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா ஆள் இல்லாத டீ கடையில் டீ ஆத்துறது ரொம்ப கஷ்டம். அரங்கு நிறைந்து அமர்ந்திருந்த பெருமக்கள், நேரத்தினுடைய கால சூழ்நிலையில் எல்லாரும் விலகி போயிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு இது பரிச்சயமானது தான், பழக்கமானது தான். என் சகோதரர் தினேஷெல்லாம் தினந்தோறும் மேடைகளில் பயணிக்கக்கூடியவர். கிராமங்களில் நீங்கள் அவரோட ஃபேஸ்புக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி எதிரில் உட்காந்துருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேர் உட்காந்துருப்பான். கிராமங்களில் கீழே பாய் விரித்து போட்டு ஒரு 10,000 பேர் உட்காந்துருப்பான். நைட் 2 மணிக்கு நாங்கள் பட்டிமன்றம் முடிக்கிற வரைக்கும் எந்திரிக்க மாட்டாங்க, உட்காந்துருப்பாங்க. நகரப்பகுதிகளில் அது வாய்ப்பு இல்லை. ஆனால் எங்களுடைய ஒரு நம்பிக்கை, என்னுடைய அன்பு சகோதரர் ஒரு கேமரா வச்சு உட்காந்துருக்கார் பாருங்கள். அது நாளைக்கு அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம்ன்ற அந்த ஒரு நம்பிக்கையில் இப்போ இங்கே பேசுகிற நீங்கள் உட்காந்துருக்க 10 பேர் இருந்தாலும் சரி, அது 10 லட்சம் பேர் கொண்டு போய் சேர்த்தோம். அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் கூட நேரத்தையெல்லாம் இது பண்ணவே இல்லை. நியாயமாக ஒரு தீர்ப்பு எப்படி சொல்லுவோன்னா அது மாதிரி சொல்லுவேன். உட்காந்துருக்கிறவங்க இன்னும் முயற்சி பண்ணி ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்தீங்கன்னா சொல்லி முடிச்சிடுவேன். ஆமாம். கேள்வி என்ன கேட்டோம்னாங்க, மகிழ்ச்சியும் மனநிறைவும் மிகுந்த வாழ்க்கை எதில் கிடைக்குதுங்க? காதல் பண்ணி காதலித்து காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து, அப்படி ஒரு பெண்ணும் ஆணும் ஒன்றா சேர்ந்து வாழ்க்கையில் அதில் இன்பம் கிடைக்குதா? இன்பம் எங்கே இருக்குங்க? கனிரசமா மது அருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம், இணையாளின் வாய்மொழியில் கிடைக்கின்ற அந்த சிரிப்பு தாங்க இன்பத்தை கொடுக்கும் ஒரு மனுஷனுக்கு. ஆனால் அந்த சிரிப்பை முழுவதுமாக கிடைப்பதற்கு, நெகிழ்ச்சியாக கிடைப்பதற்கு, மகிழ்ச்சி கொண்டு அவரை பாதுகாத்து கொடுப்பதற்கு அந்த திருமணம் என்கிற பந்தம் நீண்டு நெடிது வாழ்ந்து வளர்ந்து ஓங்கி அடுத்த இலக்கினை தொடுவதற்கு வரைக்கும் கூடவே இருந்து காக்கின்ற பந்தமாக இருக்கும். அந்த பந்தம் இன்றைக்கு இருக்கிற நாகரிக உலகத்தில் 2024 இருக்கிற தாம்பத்தியத்தில் காதல் திருமணம் பண்ணி வாழ்கிறவங்களுக்கு கிடைக்குதா? பெற்றவங்க பார்த்து சேர்த்து வச்சு முறைப்படி திருமணம் செய்து வைக்கிறவர்களுக்கு கிடைக்குதான்னா ஒரு 2-3 செய்திகள் சொன்னோம்னா அதுக்குள்ளே உள்ள போயிடலாம். கண்ணதாசனுடைய மனைவியின் பெயர் பொன்னம்மாள். கண்ணதாசனுக்கும் அவரோட மனைவிக்கும் திருமணம் நடந்து முதல் நாள் முதல் இரவில் சந்திக்கிறாங்க. கையில் ஒரு பால் சொம்பு எடுத்துகிட்டு அந்த அம்மா உள்ளே வந்தாங்க. கண்ணதாசனை பார்த்தாங்க, வெளியே தாப்பால் போட்டாங்க, உள்ளே வந்தாங்க. கண்ணதாசன் பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. கண்ணதாசன் அந்த அம்மாவை பார்த்தார், அந்த அம்மா அவரை பார்த்தாங்க. 2 பேரும் பார்த்துக்கிட்டு கண்ணதாசன் அந்த அம்மாட்ட கேட்டார், என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா இப்படி உத்து பார்த்தாங்க, எதுவும் பதில் சொல்லலை. திரும்பவும் கேட்டார், நான் நல்ல நிறமாக இருக்கேனா? திரும்பவும் நல்லா உத்து பார்த்தாங்க, எதுவும் சொல்லலை. என் பாட்டெல்லாம் கேட்டிருக்கிறியா அப்படின்னு கேட்டார். அப்பவும் அந்த அம்மா எதுவும் பதில் சொல்லலை. கண்ணதாசனுக்கு ஒரே வருத்தம். முதலாக மனைவியை பார்த்து இப்படி பேசி ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி பார்க்குறான், அவங்ககிட்ட இருந்து எதை பதிலுமே வரலையேன்னு இன்ஸ்டண்ட்டாக அப்போவே அன்பு மனைவிக்காக ஒரு கவிதை சொன்னார். மனைவியை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, கோடிட்ட முந்தானை கொஞ்சி குலைந்தாட கோலமையில் போல வருவாள், கொடியோடும் இடையாட எடையோடு கனியாட குழல் மூடி ஆடி வருவாள்,
காடிட்ட வெண்பூக்கள் கடைவாயில் நின்றாட கஞ்சாடை நடனம் இடுவாள். கட்டான திருமேனி பட்டாளம் கொண்டென்னை கைதாக்கி சிறையில் இடுவாள். ஊடிட்டு கூடிட்டு உடலோடு சுவையிட்டு உறவாடும் வஞ்சி மயிலை உள்ளத்தின் உள்ளூரும் கல்லோடு கதையாக்கி உயரத்தில் ஏற்று மனமே. அன்பான இதமான பண்பான பதமான அணி போன்ற மனைவி எவளே, என்போடு சதையாவி எல்லாம் கலக்கின்ற இணையற்ற தெய்வ மகளே. கண்போட ஒருமேனி கால்போட ஒருமேனி என்பாரின் காதல் சுகமோ, கழுதைக்கு பொட்டிட்டு மையிட்டு வைத்தாலும் கனிவான காதல் தருமோ. தென்பாங்கு குறையாத தெய்வீக இரவென்னும் தீராத கோடி இரவு, செத்து கிடக்கின்ற 10 பிணங்களுக்கு தெரியாது இந்த உறவு அப்படின்னு ஒரு கவிதை சொன்னார். வெடிஞ்சிருச்சு, ஒன்றுமே நடக்கலை. இந்த கவிதையை இவ்வளோ நேரம் சொன்னான். வெளியே பால்காரன் பெல் அடிச்சிட்டான். அந்த அம்மா கொண்டு வந்த பால் சொம்பு எடுத்துகிட்டு வெளியே போயிடுச்சு. கண்ணதாசன் வெளியே வந்தார். அவங்க அம்மா நின்று இருந்தாங்க. கண்ணதாசனோட அம்மா நீட்டி காலில் விழுந்தார். எங்கம்மா பிடிச்ச இந்த பிள்ளைய வெடிய வெடிய பேசினா ஒரு வாரத்தை கூட திருப்பி பேச மாட்டேங்கிறா அப்படின்னாரு. அவங்க அம்மா சொன்னாங்க, தம்பி இன்னைக்கு இல்லை, 1000 வருஷம் நீ உட்கார வச்சு பேசினாலும் ஒரு பதிலும் அவ சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா? 2 ஸ்பீக்கர் அவுட்டு, காது கேட்காது. காதுகள் கேட்காத மனைவியிடத்தில்தான் காதலை, காமத்தை, இல்லறத்தை, தர்மத்தை, சத்தியத்தை, வாழ்வியலை, தத்துவத்தை முழுவதுமாக கற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்கே எடுத்து சொன்னாங்க கண்ணதாசன். 1000 பெண்கள் இந்த மண்ணில் இருந்தாலும் சத்தியம் சம்சாரம், அவள்தான் சாமி அவதாரம். அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அது பக்தி பிரவாகம், இறைவன் சக்தி உறவாகும் என்று எழுதினான். செவிகள் பழுதானாலும் தன் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தின் பதிவு பண்ணான். அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான தடுமாற்றங்களை, சிக்கல்களை, பணப்பிரச்சனைகளை, துன்புறுத்தல்களை, அரசியல் தோல்விகளை எல்லாவற்றையும் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கு பின்னும் அவர் ஒரே ஒரு இடத்தில் நின்று நிலைத்து நிதானித்து இத்தனை பிள்ளைகளுக்கும் தகப்பனாய் இந்த வாழ்வியலை உலகத்திற்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு தத்துவ கவிஞனாய் அவர் நிற்பதற்கு மிகப்பெரிய காரணம், அவர் இந்த மண்ணில் காதல் என்பதற்கும் இல்லறம் என்பதற்கும் கொடுத்து விட்டு போன டெஃபனிஷன், ஒரு தத்துவம். காலச் சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பால். என்ன வார்த்தை பாருங்க. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்றால் அந்த தெய்வம் எது என்பதை முடிவு செய்வதற்கு கடவுள் ஒரு மனிதனுக்கு ஒரு முறை மட்டும்தான் வாய்ப்பை கொடுக்குறான். சில பேருக்கு 5-6 முறை கொடுக்குறான், அது வேற விஷயம். ஒரு முறை கடவுள் கொடுக்கிற அந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அன்பிற்கினிய பெருமக்களே, இன்றைக்கு நடைமுறை யதார்த்த வாழ்க்கையில் இவங்கெல்லாம் சொன்னாங்களே, அது மாதிரி நான் தினந்தோறும் நீதிமன்றத்துக்கு போகிற வழக்கறிஞர். தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றத்தில் இருந்து கீழமை நீதிமன்றங்கள் வரையிலும் இன்றைக்கு ஒரு ஆண்டுக்கு அகாடமிக் இயர்னு சொல்கிறாங்க. மே மாதம், ஜூன் மாதத்தில் ஆரம்பித்து அடுத்த வருஷம் மே மாதம், மார்ச் மாதம் வரைக்கும் ஒரு அகாடமிக் இயரில் மட்டும் புதிதாக பதிவு செய்யப்பட்டிருப்பதும் ஏற்கனவே நிலுவையில் இருப்பதுமான விவாகரத்து வழக்குகளுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் எவ்வளோ தெரியுங்களா? இந்த வருஷத்துக்கு 6 லட்சம். 6 லட்சம் ஆண்களும் பெண்களும் நீதிமன்ற வாசப்படியில் நிற்கிறாங்க. கற்பாம், மானமாம், கண்ணகியாம், சீதையாம் என்று கற்றுக் கொடுத்த தமிழ் தேசத்தில் 6 லட்சம் பேர் நிற்கிறான். எங்க? கோர்ட்டு வாசப்படியில். எதில் சார்? என்ன காரணம்னா, இந்த காதல் திருமணத்திற்கும் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திற்குமான நேர்கோட்டிலே ஒரு சின்ன பிளவு இருக்குங்க. வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற பிறவி என்பது ரொம்ப சாதாரணமானது இல்லைங்க. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு சொல்கிறாங்க. இந்த பிறவி இப்படி கிடைச்சிருக்கல, இந்த பிறவி இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, அப்படி ஒரு பிறவி நமக்கு கிடைச்சிருக்கான். இந்த கிடைச்சிருக்கிற பிறவியை ஒரு நாளும் வாழ்ந்துக்கணும். சகோதரர் தினேஷ் சொன்னார் பார்த்தீங்களா, பிறந்த தேதி தெரியும், இறப்பின் தேதி மட்டும் தெரிஞ்சிருந்தா என்ன ஆகும்? நார்த்தொடுத்து ஈக்கிலன், நன்றாய்ந்து முடிக்கிலன், பார்த்துளி பெய்யிலன், பல்லோர் பழுக்கிலன், தோல் பையில் நின்று தொழில் அறச் செய்த கூத்தன் புறப்பட்ட கால்ன்றான். கூத்தன்றது உயிராங்க. ஒரு செகண்டு அந்த உடம்புக்குள்ளேருந்து அது அப்படி போயிடுச்சுன்னா
அது வரைக்கும் என்ன சொல்லுவான், ஒரு டாக்டருங்க, ஒரு வக்கீலுங்க, ஒரு தங்க நகைக்காரருங்க, இவர் ஆர்மியில் வேலை செய்கிறாருங்க, இவர் வாத்தியாருங்க, எல்லாம் சொல்லுவான். ஒரு நிமிடம், ஒரு நொடி பொழுது அந்த மூச்சு காற்று வெளியே போயிட்டா பேரை எடுத்துருவாங்க. ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு அழுதிட்டு பெயரனை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நிலைப்பி ஒழித்தனரே. அப்படி ஆயிடும். அதில் கடவுள் நமக்கு சில பரீட்சைகள் வைக்கிறான். என்னென்ன பரீட்சை? பொருளாதாரத்தில் பரீட்சை, வாழ்வியலில் பரீட்சை, பெற்றவர்களோடு வாழ்வதில் பரீட்சை, சகோதரர்களோட வாழ்வதில் பரீட்சை, வருமானத்தை எப்படி நம்ம சேர்த்த போகிறோன்றதில் பரீட்சை. இந்த தோல்விகளை எல்லாம் தாண்டி எல்லா பரீட்சைகளுக்கும் ஒரே மெயின் ஆன்சர் ஷீட் ஒன்று இருக்குது. அதுதான் என்ன மாதிரியான திருமணம் செய்கிறோம் என்பது. அதில் ஒன்றில் தான் இருக்கு. மீதி பரீட்சை எல்லாத்தையும் நம்பிக்கை கொண்டு தகர்த்தெறியலாம். என்று இருக்கிற சிக்கலை எல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் மனைவி, ஒரே ஒரு ஆயுதம் கணவன். இந்த கணவனை மனைவி தேர்ந்தெடுக்கும் போதும் மனைவியை கணவன் தேர்ந்தெடுக்கும் போதும் இன்றைக்கு சமூகம் வெளிக்காட்டி இருக்கிற வெளிக்கொட்டி காத்து கொண்டிருக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகளிலே சமூக ஊடகங்களும் திரைப்படங்களும் முழுக்க முழுக்க ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நீ சுதந்திரமாக உன்னுடைய பாங்கிலே, உன்னுடைய போக்கிலே, உன்னுடைய எண்ணத்திலே, உன்னுடைய கணக்கிலே நீ என்ன நினைக்கிறாயோ அதை போல துணிந்து முடிவெடுத்து ஒரு காதல் திருமணம் செய்து கொண்டால்தான் சரி என்று இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி அப்படி பண்ணி வச்சிருக்கு. ஆனால் எல்லா திருமணத்திலையும் ஒரு காதலனும் காதலியும் கட்டி பிடிச்சி ஆடுறதை காட்டுறாங்க, மேலை நாட்டில் போய் டான்ஸ் ஆடுறதை காட்டுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு திருமணம் வரைக்கும் அந்த வைபவத்தை காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து என்ன நடக்குதுன்னு காட்டுறது இல்லைங்க. அது மட்டும் இங்கே பொதுவெளியில் காட்டப்படுமே. ஆனால் இந்த காதல் திருமணங்களுடைய எண்ணிக்கை சற்று குறையத்தான் செய்யும். காதல் என்பது இயற்கையின் நியதி. காதல் என்பது பொதுவாக இருக்கிற உணர்வு. அது மனிதருக்கு அல்ல, மாற்று உயிரினத்திற்கும் உண்டு. காதலிப்போர் கடமை தவறியவர்கள் அல்ல, குற்றவாளிகள் அல்ல, புறந்தள்ளப்பட வேண்டியவர்கள் அல்ல, வேண்டாதவர்கள் அல்ல, வாழ தகுதியற்றவர்கள் அல்ல. காதலிப்போரும் இந்த மண்ணில் உயிர் வாழ வேண்டியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள். நிச்சயமாக உண்மைதான். ஆனால் அந்த காதலின் உண்மைத்தன்மை எத்தனை தூரம் மெய்யானது என்பதில்தான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அடங்கியிருக்கிறது. அந்த கேள்விகளை பதில்களை ஆராய்ச்சி செய்து பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு நாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த சந்ததி தர்மத்தை மிகச்சரியாக காக்க வேண்டும் என்று சொன்னால் 50-50 நிற்கிற போது 49 குறைந்து போகிற ஒரு செய்தியாக இந்த காதல் திருமணம் அடிபட்டு போவதால் மனிதனுக்கு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பது நிச்சயிக்கப்பட்ட திருமணமே, நிச்சயிக்கப்பட்ட திருமணமே, நிச்சயிக்கப்பட்ட திருமணமே என்று சொல்லி அற்புதமான இந்த சந்தர்ப்பத்திலே உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த நம்முடைய திருநெற்கோவில் நிர்வாக பெருமக்களுடைய பாதங்களை வணங்கி, பெற்ற தாயை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், உன்னை என்று மறவேன் என் உயர்தின் தமிழை என்று அன்னை தமிழை வணங்கி, விருப்பமே இல்லாமல் வியந்து கேட்ட ரசிக பெருமக்களை விடைபெற்று மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை விருப்பம் இல்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.